NEET 2025 previous year question. Chemistry structure of atom. The quantum numbers of 4 electrons are given below. The correct decreasing order of energy of these electrons is decreasing order of energy. கண்டுபிடிக்கலாம். அப்போ n கொடுத்துருக்காங்க, l கொடுத்துருக்காங்க, ml கொடுத்துருக்காங்க, s கொடுத்துருக்காங்க குவாண்டம் நம்பர்ஸ். அப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து n வந்து 4 கொடுத்துருக்காங்க, l வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம n ப்ளஸ் l கண்டுபிடிக்கலாம். அப்போது n ப்ளஸ் l வந்துட்டு 4 + 2 6. அதுக்கப்புறம் n வந்து 3, l வந்து 2. அப்போ இங்கே n + l என்னது 5. அப்புறம் n வந்து 4, l வந்து 1. அப்போ n + l 5. அப்புறம் n வந்து 3, l வந்து 1. அப்போ n + l வந்து 4. நம்ம வந்து டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகணும். அப்போது இதில் தான் வந்து எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா n + l இதில் தானே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே n + l வந்து ரெண்டுமே 5 இருக்குது. அப்போது எதில் வந்து லீஸ்ட்டு நம்பர் ஆஃப் n வேல்யூ பார்க்கணும். n வேல்யூ எது கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும். அப்போ n = 3, இதுக்கு தான் வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி வேணும்னால அடுத்து எது இன்க்ரீசிங்னு பார்க்கணும். அப்போது n வந்து 4, n = 4னா அதுக்கு தான் நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் எனர்ஜி இருக்கும். அப்போ ஆப்ஷன் அப்போ 3 greater than 2 greater than 4. ஓகேவா? 1 will be greater than 3 will be greater than 2 will be greater than 4. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. அதான் வந்து கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. 1 is greater than 3 greater than 2 greater than 4. Decreasing order of energy of these electrons. அப்போ இருக்கிறதுலே இங்கே 4, இந்த இதுக்கு தான் கம்மியான ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் தீஸ் எலக்ட்ரான்ஸ். அதனால தான் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம n + l வந்து சேமாக இருந்துச்சுன்னா எதுக்கு என்னோட வேல்யூ வந்து பார்க்கணும். என்னோட வேல்யூ கம்மியாக இருக்கிறதுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும். என்னோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கே இங்கே n + l வந்து 5. அப்போ என்னோட வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்குது இதுக்கு. அப்போது இதுக்கு தான் வந்து அதிகமான எனர்ஜி இருக்கும். அதனால தான் நம்ம தேர்ட் ஆப்ஷன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் செகண்டு. இதான் வந்து ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் n + l. கிரேட்டர் இஸ் த n + l வேல்யூ, கிரேட்டர் இஸ் த எனர்ஜி. இஃப் n + l வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து n வேல்யூ பார்க்கணும். டிபெண்ட்ஸ், then it depends on n. if n is more, energy is more. according to n + l இங்கே வந்துட்டு எனர்ஜி இந்த ஆர்டரில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அப்போ if n வந்து increases, then energy வந்து increases. ஓகே, அவங்க டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி கேட்டதுனால நம்ம இது எழுதியிருக்கோம். ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, given below are two statements. Statement 1, the Balmer spectral line for hydrogen atom with lowest energy is located at 5/36 Rh centimeter inverse. Rh அப்படின்னா Rydberg constant. Statement 2, when the temperature of black body increases, the maxima of the curve intensity and wavelength
shifts to shorter wavelength. In the light of above statements, choose the correct answer from the options given below. இதில் வந்து both statements 1 and statement 2 are true. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ, அதான் ஆன்சர். ஓகே, சொல்யூஷன் வந்துட்டு பால்மர் சீரீஸில் சொன்னதுனால. ஓகே, பால்மர் சீரீஸில் வந்துட்டு n1 வந்து 2. ஓகே, அப்போ n2 வந்து 3 4 அப்படி இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு வேவ் நம்பர் நியூ பார் வந்துட்டு 1/λ, அதாவது RH 1/n1² minus 1/n2². n1² வந்து சின்ன நம்பராக இருக்கும், n2² இது வந்து பெரிய நம்பராக இருக்கும். ஓகே, அப்போது நியூ பார் இது என்னென்னா 1/λ, அதாவது ஓகே RH 1/n1² என்னது 4, 2² 4/n2² 3² 3 3 9. ஓகே, நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5/36 RH சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படி கிடச்சிரும். அப்புறம் கொஷினில் கொடுத்த மாதிரி சொல்யூஷன் பார்க்கலாம். இதான் சொல்யூஷன். அந்த கிராஃப் இருக்கா, கிராஃபில் வந்து இன்டென்சிட்டி வேவ்லென்த், இதான் வேவ்லென்த், இது இன்டென்சிட்டி. இங்கே டெம்பரேச்சர் T1 T2 கொடுத்துருக்காங்க. T2 வந்து greater than T1, அதாவது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வேவ்லென்த் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. வேவ்லென்த் இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு, அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. When the temperature of black body increases, the maxima of the curve intensity and wavelength shifts to shorter wavelength. Correct. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ, அதான் ஆன்சர். The energy of an electron in the ground state n is equal to 1 for He plus ion is minus x joule. Then that for an electron in n is equal to 2 state for Be 3 plus ion in joule is. எனர்ஜி கேட்குறாங்க, எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். எனர்ஜி ஜூல். ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா வந்துட்டு -RH Z²/n² ஜூல். ஓகே, அப்போது எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு ஃபார் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கிரவுண்ட் ஸ்டேட் n is equal to 1 He plus ion n is equal to 1. ஓகே, அப்போ எனர்ஜி வந்துட்டு for ஹீலியமில் அப்போது Z², ஸோ 2² RH divided by 1². n is equal to 1, so that is equal to -4 RH. ஓகே, ஸோ அப்போ எனர்ஜி வந்துட்டு is equal to -4 RH. அவங்க வந்து கொடுத்துருக்காங்க is -x joule. ஓகே, ஸோ -x joule is equal to -4 RH. அப்போ நமக்கு வந்துட்டு மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போது நமக்கு RH வந்துட்டு x/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஆமாம், RH வந்துட்டு நமக்கு வந்து x/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார் Be 3 plus அயானுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எனர்ஜி. ஓகே, அதுக்கு வந்து நம்ம எனர்ஜி நெக்ஸ்ட்டு E2 எனர்ஜின்னு வச்சுக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அப்போது பி பெர்லியமுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 4, ஸோ -4² RH டிவைட் பை n வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க n is equal to 2 state
for beryllium Be3 plus ion. So 2 square which is equal to minus 16 RH divided by 4. அப்போது நமக்கு E2 என்ன கிடைக்கும்னா minus 4 RH. RH நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x by 4 which is minus x. அப்போ ஆன்சர் வந்து minus x. ஓகே கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ minus x. இதுதான் சொல்யூஷன். ஆன்சர் வந்து minus x joule. ஓகே, match list with list 1 quantum number information provided. Okay, so ml வந்துட்டு choose correct answer from option given below. ml வந்து orientation of orbital, a வந்து 3, ms வந்துட்டு orientation of spin of electron, b4, l வந்துட்டு shape of orbital, c வந்து 1, n வந்துட்டு size of orbital, n, d வந்து 2. so option b the answer. வேணா solution பார்க்கலாம். magnetic quantum number ml informs about orientation of orbital. spin quantum number ms informs about orientation of spin of electron. azimuthal quantum number l informs about shape of orbital. principal quantum number n informs about size of orbital. principal quantum number வந்துட்டு name, size and energy of orbital. Select the correct statements from the following. Atoms of all elements are composed of two fundamental particles. Choose the correct answer from the option given below. கண்டுபிடிக்கலாம். Okay, next option. The mass of the electron is 9.10939 into 10 to the power minus 31 kg. All the isotopes of a given element show same chemical properties. Protons and electrons are collectively known as nucleons. Dalton's atomic theory regulated the atom as an ultimate particles of matter. Choose correct option. இதில் correct option வந்துட்டு option B. The mass of a electron is 9.1 into 10 to the power minus 31 kg. அப்புறம் option C. All the isotopes of a given element show same chemical properties. அப்புறம் option E. Dalton's atomic theory regarded the atom as an ultimate particles of matter. Option C தான் வந்து answer. B, C and E only are correct. Solution. Atoms consist of three fundamental particles. அதாவது proton, electron, proton and neutrons. அதான் வரும். Atoms consist of three fundamental particles, electron, protons and neutrons. The mass of the electron is 9.1 into 10 to the power minus 31 kg. All the isotopes of a given element show same chemical properties. Protons and neutrons present in the nucleus are collectively called as nucleons. Dalton's atomic theory regarded the atom as the ultimate particle of matter. இதான் correct statement. The relation between nm, the number of permissible values of magnetic quantum number m for a given value of azimuthal quantum number L is azimuthal quantum number L. என்னது L is equal to 2nm plus 1, nm is equal to 2r plus 1, nm is equal to L plus 2, L is equal to nm minus 1 by 2. ஓகே, இது வந்து கேட்குறாங்க ரிலேஷன். ஸோ nm வந்துட்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். nm மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட ஃபார்முலா வந்துட்டு 2l minus 1. ஓகே, அப்போது அவங்க வந்துட்டு for a given value of azimuthal quantum number கேட்குறாங்க. ஸோ L is equal to nm. ஓகே, ஃபார்முலா வந்து nm is equal to 2l plus 1. அப்போது L வந்துட்டு nm minus 1 divide by 2. அதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். L is equal to nm minus 1 by 2 கொடுத்துருக்காங்க. பார்க்கணும், இதை மறக்கவே கூடாது. வேல்யூஸ் ஆஃப் nm மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஃபார் கிவன் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், இதை வச்சு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ nm மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்துட்டு 2l plus 1. இதை வந்து ஃபார்முலா, அதனால் இதை மறக்கவே கூடாது. ஸோ nm மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்துட்டு 2l plus 1. அப்போது நம்ம அதுலேருந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் L எடுக்கலாம். L வந்துட்டு nm minus 1 by 2. அதான் வந்து இதோட ஆன்சர். Incorrect set of quantum numbers from the following is,
ஓகே, இது கண்டுபிடிக்கணும். சரி, ஆப்ஷன் ஏ கண்டுபிடிக்கலாம். n is equal to 4, l is equal to 3. எப்போவுமே என்னை விட எல் வந்து சின்னதாக தான் இருக்கணும். அப்போது ml வந்துட்டு ப்ளஸ் எல் டூ மைனஸ் எல்லேருந்து ப்ளஸ் எல் வரைக்கும் இருக்கணும், ஜீரோவும் இருக்கணும். ஸோ ml வந்துட்டு -3 -2 -1 0 +1 +2 +3. ms வந்துட்டு -12. ஓகே, கரெக்டு. அவங்க வந்து இன்கரெக்ட் செட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பியில் வந்து n is equal to 5, l is equal to 2, ml வந்துட்டு -2 -1 +1 +2 ms +12. ml வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா வந்துட்டு n is equal to 5 அப்படின்னா l is equal to 2 அப்படின்னா ml வந்துட்டு -2 -1 0 ஓகே +1 +2 அண்டு ml வந்துட்டு +12 அப்படி இருக்கும். ஓகே, -2 -1 அண்ட் 0 வரணும். 0 +1 +2. ஓகே, ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்ட். n is equal to 4, l is equal to 2, ml வந்துட்டு -2 -1 0 +1 +2, ms வந்துட்டு -12. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி n is equal to 5 னா l is equal to 3, ml -3 -2 -1 0 +1 +2 +3 ms +12. ஓகே, ஸோ இதில் தப்பாக இருக்கிறது வந்துட்டு ஆப்ஷன் பி மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். Below are two statements. Statement 1, the value of wave function psi depends upon the coordinates of the electron in the atom. Okay. Statement 2, the probability of finding an electron at a point within an atom is proportional to the orbital wave function. In the light of the above statements, choose the correct answer from the options given below. Statement 1 வந்து correct, statement 2 வந்து false. Statement 1 is true, statement 2 is false. Option A is the answer. Okay, A தான் ஆன்சர். ஏன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டாக இருக்குது. த வேல்யூ ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் தான் சை. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் த ஆட்டம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஏன்னா வந்து அதோட கரெக்டான ஆன்சர் வந்துட்டு என்னென்னா இதுதான். The probability of finding an electron at a point within an atom is proportional to the square of the orbital wave function வரும். ஸ்கொயர் வரும். ஓகேவா, ஸ்கொயர் ஆஃப் தி ஆர்பிட்டல் வேவ் ஃபங்க்ஷன். அவங்க வந்து ஸ்கொயர் கொடுக்கலன்னா அதான் தப்பு. ஸ்கொயர் இருந்தால் தான் ஆன்சர் கரெக்ட். ஏன்னா the probability of finding an electron at a point within an atom is proportional to the orbital wave function வராது. It's proportional to the square of orbital wave function. psi square அதான் வரும். ஓகே, match list 1 with list 2. quantum number orbital கொடுத்துருக்காங்க. ஸோ choose the correct answer from the options given below. n is equal to 2, l is equal to 1. அப்போனா ஆர்பிட்டால் என்னது? 2p. ஓகே, அதாவது l இருக்குது, அப்புறமா அதோட சப்ஷெல் இருக்குது. ஓகே, ஸோ l வந்துட்டு 0னா அதோட வந்து s சப்ஷெல்லில் இருக்கும். l வந்துட்டு 1னா p சப்ஷெல்லில் இருக்கும். l வந்து 2னா d சப்ஷெல்லில் இருக்கும். l வந்து 3னா f சப்ஷெல்லில் இருக்கும், spdf. ஓகே, இதான் வந்து வரும். ஸோ n வந்துட்டு 2, l வந்து 1 அப்படின்னா 2p. ஸோ a வந்துட்டு ஆப்ஷன் 3. ஓகே, அதுக்கப்புறம் n is equal to 3, l is equal to 2 அப்படின்னா 3d அப்போது 4. ஓகே, ஸோ b4. n is equal to 3, l is equal to 2 அப்படின்னா 3s. ஸோ c வந்து 2 and n is equal to 2, l is equal to 0னா 2s. ஓகே, ஸோ 1. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ பார்க்கணும். l is equal to 0னா s சப்ஷெல், l is equal to 1னா p சப்ஷெல், l is equal to 2னா d சப்ஷெல், l is equal to 3னா f சப்ஷெல். ஸோ n is equal to 2, l is equal to 1 அப்படின்னா 2p. n is equal to 3, l is equal to 2னா 3d. அப்புறம் n is equal to 3, l is equal to 0னா 3s. n is equal to 2 and l is equal to 0னா 2s. okay, when electromagnetic radiation of wavelength 300 nanometer falls on the surface of a metal, electrons are emitted with the kinetic energy of 1.68 into 10 to the power 5 joule mole inverse.
What is the minimum energy needed to remove an electron from the metal? H வந்துட்டு Planck's constant 6.626 into 10 to the power minus 34 joule second. C speed of light 3 into 10 to the power 8 meter per second. அதான் ms minus 1. Next Na Avogadro number 6.022 into 10 to the power 23 mole inverse. இதான் ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சால்வ் பண்ணலாம். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h nu minus 5. இதான் வந்து ஃபார்முலா. கைனட்டிக் எனர்ஜி h nu minus 5. நமக்கு மினிமம் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் an எலக்ட்ரான் வேணும். அப்போ 5 வேணும். 5 எப்படி கண்டுபிடிக்கணும்னா h nu மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ நம்ம h nu இது கண்டுபிடிக்கணும். h nu வந்துட்டு என்ன hc by lambda. hc by lambda வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். 6.626 into 10 to the power minus 34 joule second, okay, into 3 into 10 to the power 8 meter per second, okay, divide by lambda வந்து 300 நானோமீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 300 நானோமீட்டர் வந்து 10 to the power minus 9 எழுதிடலாம். அப்போது நம்ம சால்வ் பண்ணால் இங்கே 0. அப்போது இங்கே 10 to the power minus 7 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 7 10 to the power 15 34 minus 15 வந்து 19. ஸோ 6.626 into 10 to the power minus 19 ஜூல் இப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜி ஆஃப் 1 mole of photon கண்டுபிடிக்கணும். எனர்ஜி ஆஃப் 1 mole of photon, okay. So energy of 1 mole of photon வந்துட்டு 6.626 into 10 to the power minus 19 joule into Avogadro number 6.022 into 10 to the power 23 mole inverse, okay. நம்ம எனர்ஜி ஆஃப் 1 mole of photon கண்டுபிடிக்கிறதுக்கு Avogadro நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், ஓகே. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 39.9 into 10 to the power 4 joule mole inverse அப்படி கிடைக்கும். அதாவது 3.99 into 10 to the power 5 joule mole inverse இப்படி கிடைக்கும் எனர்ஜி ஆஃப் 1 mole of photon. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது வாட் இஸ் த மினிமம் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் an electron from the metal கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கலாம். ஸோ 5 is equal to h nu கண்டுபிடிச்சிட்டோம்ல. 3.99 மைனஸ் அவங்க வந்து கைனட்டிக் எனர்ஜி கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 1.68 into 10 to the power 5 joule mole inverse. ஸோ 1.68 நம்ம 10 to the power 5 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 10 to the power into 10 to the power 5. அப்போது நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். 3.99 minus 1.68 ஓகே. நமக்கு 2.31 into 10 to the power 5 joule mole inverse அப்படின்னு கிடச்சிருக்கு. அதான் ஆன்சர். 2.31 into 10 to the power 5 joule mole inverse. Option A is the correct answer. 2.31 into 10 to the power 5 inverse. இதான் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். Identify the incorrect statement from the following. All the 5d orbitals are different in size when compared to the respective 4d orbitals. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து சைஸ்னால் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் n. அப்போது 5 4 அப்போது அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் இன் சைஸாக தான் இருக்கும், ஓகே. ரெஸ்பெக்டிவ் 5d and 4d orbitals. அது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆல் தி 5 4d orbitals have shapes similar to respective 3d orbitals. இதுவும் கரெக்டு தான். ஷேப் வந்து எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அசிம்பிள் குவாண்டம் நம்பர். இப்போ டினா அது வந்துட்டு 2. அப்போது
சேமா இருக்கும் 4d orbital have shape similar to respective 3d orbitals. Correct. Next, in an atom all the 5 3d orbitals are equal in energy in free state. இதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஆட்டம்ல எல்லா 3d ஆர்பிட்டாலும் ஈக்குவல் இன் எனர்ஜியாக இருக்கும் இன் ஃப்ரீ ஸ்டேட். கரெக்ட். The shapes of dxy, dyz and dzx orbitals are similar to each other and dx square minus y square and dz square are similar to each other. தப்பு. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அது ஆன்சர் வந்து டி. சொல்யூஷன் வந்து in an atom all the 5 3d orbitals are equal in energy in free state, that is degenerate. The shape of dx square minus y square is different than shape of dz square. இதான் வந்து dx square minus y square and இதுதான் வந்து dz square. இது ரெண்டும் வந்துட்டு ஆக்சிஸில் இருக்கும், போய்கிட்டு இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அதோட ஷேப் எல்லாமே. The size of orbital வந்து depends on principal quantum number n. Therefore, all the 5 3d orbitals are different in size when compared to respect to 4d orbitals. Shape of orbitals வந்து depends on azimuthal quantum number L. Therefore, shapes of 4d orbitals are similar to the respective 3d orbitals. Radius of second Bohr orbit of the He plus ion is 105.8 picometer pm. What is the radius of third Bohr orbit of Li2 plus ion? Radius கேக்குறாங்க. Radius minus 13.6 in square by z. Radius வந்துட்டு is directly proportional to n square by z. ஓகே, அப்போ R3 அதாவது ரேடியஸ் வந்து ஆஃப் தேர்டு போர் ஆர்பிட் Li2 ப்ளஸ் அயான் வந்து டிவைட் பை, ஏன்னா நம்ம அதான் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் ஆஃப் செகண்ட் ஆர்பிட் ஆஃப் Hi ப்ளஸ் அயான். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் பை z. அதனால் இங்கேயும் வந்து n3 ஸ்கொயர் பை z ஆஃப் லித்தியம் Li2 ப்ளஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்டு இங்கே R2He ப்ளஸுக்கு வந்து n2 ஸ்கொயர் இன்ட்டு மேலே வந்துட்டு z ஆஃப் ஹீலியம் He ப்ளஸ். ஓகே, அப்போது R3 of lithium 2 plus divided by R2 radius 2. Okay, so second Bohr orbit of He plus ion வந்து 105.8 picometer கொடுத்துருக்காங்க. அதனால் 105.8 picometer. ஓகே, கொடுத்துட்டு that is equal to n3 ஸ்கொயர். அப்போது n3 அது வந்து தேர்டு Bohr orbit, அதனால் 3 ஸ்கொயர் டிவைட் பை z. atomic number of lithium வந்து 3 into atomic number of helium வந்து 2, அப்புறம் n2 ஸ்கொயர் செகண்ட் ஆர்பிட்டோட ஸ்கொயர், ஸோ 2 ஸ்கொயர் போட்டு அப்போ இது பண்ணால் 3/2 அப்படி கிடைக்கும். சரி, அப்போது இது வந்து இந்த சைட் போயிடும். ஸோ 105.8 into 3/2, அப்போ 2 5 2 2 4 2 9 52. ஓகே, 52.9 into 3 எவ்வளோ? 3 9s are 27, பேலன்ஸ் 2 3 2 6 7 8 3 5s are 15 158.7. அப்போ ரேடியஸ், அதாவது தேர்ட் ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் R3 ஆஃப் Li2 ப்ளஸ் வந்துட்டு 158.7 பிகோமீட்டர். ஓகே, அதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 158.7 பிகோமீட்டர். சொல்யூஷன் இந்த, ஏன்னா அவங்க ரேடியஸ் ஆஃப் தேர்ட் போர் ஆர்பிட் ஆஃப் Li2 ப்ளஸ் அயான் தான் கேட்டிருக்காங்க. அதுதான் ஆன்சர், 158.7 பிகோமீட்டர்.
Particular station of All India Radio New Delhi broadcast on a frequency of 1368 kHz the wavelength of the electromagnetic radiation emitted by the transmitter is speed of light c கொடுத்துருக்காங்க 3 into 10 to the power 8 meter per second. ஓகே, அப்போது வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். நமக்கு எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும், hc by lambdaன்னு சொல்லிட்டு. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்துட்டு hc by lambda, அதாவது h nu. ஓகே, அப்போது ஃப்ரீக்குவென்சி ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு c by lambda ஃப்ரம் இந்த இதுலேருந்து எடுத்திருக்கேன். எதுனா இப்போ c is equal to நியூ லேம்டா, அதுலேருந்து நியூ வந்து c by lambda, அப்போ லேம்டா வந்து c by நியூ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ c வந்து 3 into 10 to the power 8 டிவைட் பை ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு 1368 kHz, அதனால் into 10 to the power 3 kHzனால கிலோ 10 into 10 to the power 3. இது நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, சால்வ் பண்ணால் நமக்கு 0.00219 into 10 to the power 5 எப்படி கிடைக்கும். அப்போது 1 2 3 4 5 இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ 219 பாயிண்ட் இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா 29 அப்படி இருக்கும், அதனால் நம்ம 3 அப்படின்னு வச்சுக்கலாம். 3 மீட்டர் 219.3 மீட்டர் அப்படி ஆன்சர் கிடைக்கும். ஓகே, 219.3 மீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 4d 5p 5f and 6p orbitals are arranged in the order of decreasing energy. correct option என்னது? decreasing energy. ஓகே, அப்போ வந்து SPDF அதுக்கு வந்துட்டு 0 1 2 3, அப்போது 4D அப்புறம் 5P அப்புறம் 5F அப்புறம் 6P, அப்புறம் நமக்கு இதுக்கு வந்து n+l வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 4 + Dக்கு வந்து 2, 5 + Pக்கு வந்து 1, 5 + Fக்கு வந்து 3, 6 + Pக்கு வந்து 1. அப்போது 6 இதுக்கு வந்து 6 5 + 3 இங்கே வந்து 8, இங்கே வந்து 7. அவங்க வந்து டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் எனர்ஜி கேட்குறாங்க. டிக்ரீசிங் எனர்ஜினா ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ 5F இஸ் கிரேட்டர் தேன் 6P இஸ் கிரேட்டர் தேன், இது ரெண்டும் சேமாக இருக்குது. n+l சேமாக இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ பார்க்கணும். என்னோட வேல்யூ எதுக்கு சின்னது? இதுக்கு 4, இங்கே 5. அப்போ என்னோட வேல்யூ சின்னதுன்னா இதுக்கு தான் சின்ன எனர்ஜி. அப்போது இதுக்கு தான் வந்து அதிகமான எனர்ஜி. ஓகே, அப்போது 5p is greater than 4d. ஓகே, ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். 5f is greater than 6p is greater than 5p is greater than 4d. Solution: higher the value of n+l for an orbital, higher is its energy. However, if two different types of orbitals have same of n+l, the orbital with lower value of n has lower energy. Therefore, decreasing order of energy வந்து அவங்க கொடுத்துருக்க ஆர்பிட்டால்ஸில் இதான் ஆன்சர். 5f greater than 6p greater than 5p greater than 4d. Next, which of the following series of transitions in the spectrum of hydrogen atom falls in visible region? Visible region வந்துட்டு பால்மர் சீரீஸ். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன்னா லைமன் சீரீஸ் UV region, பால்மர் சீரீஸ் visible region, பாஸ்டன் சீரீஸ் bracket சீரீஸ் அதெல்லாம் IR infrared region. ஓகே, அப்படியே P ஃபண்ட் அந்த சீரீஸும் infrared regionல தான் வரும். Orbital having 3 angular nodes and 3 total nodes is. angular நோடோட ஃபார்முலா வந்துட்டு L. அப்போ L வந்து 3. அப்போது ஓகே, angular node in an orbital. Okay, number of angular node
in an orbital வந்துட்டு அதாவது L வந்துட்டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் நோடு இல்லைன்னா ரேடியல் நோடு ரெண்டும் ஒன்று தான். நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் இல்லைன்னா ரேடியல் நோடு. ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் இல்லைன்னா ரேடியல் நோடு வந்துட்டு இன் ஆர்பிட்டால்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் நோடு இல்லைன்னா ரேடியல் நோடு இன் ஆர்பிட்டல் n-l-1 அதான் வந்து ஃபார்முலா. டோட்டல் நம்பர் ஆஃப் நோடோட ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கணும்னா n-1 total number of nodes in any orbital n-1. அப்போது அது வந்து நமக்கு 3 வரணும். ஏன்னா வந்து அவங்க டோட்டல் நோட்ஸ் வந்துட்டு 3 டோட்டல் நோட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி 3 வரும்? 4 - 1 தான் 3. அப்போ n வந்துட்டு 4 அப்படி நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ n வந்துட்டு 4னா ஆர்பிட்டால் வந்து என்னவா இருக்கும்? n வந்து 4. அப்போ 4 அப்புறமா total number of node 3. அப்போ வந்து SPDF 0 1 2 3 SPDF. அப்போ 4F தான் ஆன்சர். ஓகே, 4F ஆப்ஷன் சி தான் ஆன்சர். Number of spherical or radial node in any orbital n-l-1. Number of planar or angular nodes in orbital L at 3. Total number of nodes in any orbital n-1 3. அப்போ n வந்துட்டு 4. அப்போ ஆர்பிட்டால் வந்து 4F. In hydrogen atom, the de Broglie wavelength of an electron in the second Bohr orbit is de Broglie wavelength கேட்குறாங்க. n is equal to 2 second Bohr orbit. Given that Bohr radius A0 வந்து 52.9 picometer கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். அவங்க வந்து போர் ரேடியஸ் வந்து A0 கொடுத்துருக்காங்க. A0 வந்துட்டு 52.9 பிகோமீட்டர், இது வந்து கிவன். ஓகே, அப்புறம் n வந்துட்டு 2 செகண்ட் போர் ஆர்பிட் அதுவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸோட ஃபார்முலா தெரியும், Rn வந்துட்டு A0 n² அப்படின்னு. ஓகே, அப்போது A0 n வந்து இங்கே 2, அப்போ 2². அப்போது நமக்கு A0 வந்து 52.9 into 4. ஓகே, 52.9 பிகோமீட்டர் into 4 அது எவ்வளோ? எவ்வளோனா 211.6 பிகோமீட்டர் அப்படி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க டி ப்ராக்லி வேவ்லென்த் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம். ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் a given stationary state வந்துட்டு L தான் வந்து ஆங்குலர் மொமெண்டம், அது mvr that is equal to nh/2π. அது வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போது n வந்து 2 into h/2π வந்துட்டு h/π. ஓகே, அப்போது நமக்கு டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வந்துட்டு என்னென்னா, டி ப்ராக்லி ஈக்குவேஷன் இதில் வந்துட்டு நமக்கு mvr π is equal to h. இதான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த் லாம்டா is equal to h/mv. ஓகே, அப்போ அதில் நமக்கு லாம்டா mv is equal to h அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து செகண்டு ஈக்குவேஷன். அப்போது இந்த ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து லாம்டா is equal to πr அப்படி கிடைக்கும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 நமக்கு லாம்டா வந்து πr அப்படி கிடைக்கும். இதில் நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். லாம்டா is equal to ஆரோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ரேடியஸ் வந்துட்டு 211.6 பிகோமீட்டர்
பை இருக்குது. ஸோ பை பிக்கோமீட்டர் இதான் ஆன்சர். 211.6 பை பிக்கோமீட்டர் இதான் ஆன்சர். சொல்யூஷன் ஆப்ஷன் பி ஆன்சர் 211.6 பை பிக்கோமீட்டர். Which one is a wrong statement? Total orbital angular momentum of electron in s orbital is equal to 0. அது வந்து கரெக்டு. An orbital is designated by 3 quantum numbers which an electron in an atom is designated by 4 quantum numbers. அதுவும் கரெக்டு. The electronic configuration of n atom nitrogen atom is கொடுத்துருக்காங்க. அதுதான் தப்பு. ஸோ அதான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஏன்னா நைட்ரஜன் ஆக்ஷன் ஸ்பின் வந்து டவுன் ஸ்பின் வராது, அப் ஸ்பின் தான் வரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேரிங், அதுக்கப்புறம் தென் பேரிங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் த வேல்யூ ஆஃப் எம் ஃபார் டி z ஸ்கொயர் இஸ் 0. அது வந்து கரெக்டு. Solution according to Hunt's rule of maximum multiplicity, the correct configuration of n nitrogen n வந்து atomic number 7, 1s2 2s2 அதுக்கப்புறம் 2p வந்து 3 இருக்குது. இந்த 1 2 3 இதுதான் கரெக்டு. 7 டோட்டலாக எலக்ட்ரான்ஸ் இருக்குது. மீதெல்லாம் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. Total orbital angular momentum of an electron in s orbital is 0. Correct. Which one is wrong statement? The uncertainty principle is delta E into delta T greater than or equal to h by 4 pi. அது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா டெல்டா எக்ஸ் கிரேட்டர் than or equal to h by 4 pi m delta v. அதாவது டெல்டா எக்ஸ் எம் டெல்டா வி, எம்வி வந்து மொமெண்டம் கிரேட்டர் than or equal to h by 4 pi. அப்படி போட்டால் இது வந்து எம்விஆர் வந்துட்டு மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மொமெண்டம் வந்துட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்துட்டு இ இன்டூ டி அப்படி நம்ம எழுதலாம். அதனால் நம்ம வந்து டெல்டா இ இன்டூ டெல்டா டி இஸ் கிரேட்டர் than or equal to h by 4 பைன்னு போடுறோம். ஓகே. Half filled and fully filled orbitals have greater stability due to greater exchange energy, greater symmetry and more balanced arrangement. Correct. The energy of 2s orbital is less than the energy of 2p orbital in case of hydrogen like atoms. அது தப்பு. ஹைட்ரஜன் லைக் ஆட்டமில் 2s 2p ஆர்பிட்டாலுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் எனர்ஜி. De Broglie wavelength is given by lambda is equal to h by mv, where m mass of particle, v வந்து group velocity of particle வந்து correct. Option C தான் வந்து answer. ஏன்னா அது wrong statement. Solution in case of hydrogen like atoms, energy depends on the principal quantum number only. Okay. Hence 2s orbital will have energy equal to 2p orbital. Hydrogen like atoms and hydrogen atomக்கு அப்படி இருக்கும். How many electrons can fit in the orbital for which n is equal to 3 and l is equal to 1. Okay. அப்போ n is equal to 3 l is equal to 1 அப்படின்னா n is equal to 3 l is equal to 1 அப்படின்னா 3p subshell 3p subshellனா ஓகே 3p ஆர்பிட்டால் 3p ஆர்பிட்டாலில் வந்துட்டு 3p ஆர்பிட்டால் ஓகே 3p ஆர்பிட்டாலில் வந்துட்டு நமக்கு வந்து 6 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ண முடியும். 1 2 3 4 5 6. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ண முடியும். 6. ஆப்ஷன் பி த ஆன்சர். கரெக்ட். For n is equal to 3 and l is equal to 1, the subshell is 3p. In particular, 3p orbital can accommodate 6 electrons. Which of the following pairs of d orbitals will have electron density along the axis? Along the axis அப்படி இருக்கிறது வந்து dx square
minus y square dz square. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு along the axis இருக்கும். dxy dyz dzx இதெல்லாம் வந்துட்டு along the axis இருக்காது, along the plane தான் இருக்கும். planeனா in between the axis. Solution: dx square minus y square and dz square orbitals have electron density along the axis, while dxy dyz and dxz orbitals have electron density in between the axis. Two electrons occupying the same orbital are distinguished by azimuthal quantum number, spin quantum number, principal quantum number, magnetic quantum number. Answer வந்து spin quantum number. Two electrons occupying same orbital are distinguished by spin quantum number. Solution: for the two electrons occupying the same orbital, values of n, l, m and ml are same, but ms is different, that is plus half and minus half. Which is the correct order of increasing energy of the listed orbitals in the atom of titanium? Titanium atomic number 22. Okay, titanium atomic number 22. 22 னா அது நம்ம வந்து ஆர்கன் எடுத்துக்கலாம். ஆர்கன் அது வந்து 18. அதுக்கப்புறம் ஓகே 4s2, அதுக்கப்புறம் 3d2. ஓகே இப்படி தான் வரும். அதாவது நம்ம டீட்டெயிலாக எழுதலாம். தட் இஸ் 1s2 2s2 2p6 3s2 3p6 அதுக்கப்புறம் 4s2 3d2. ஓகே 22 இருக்குது டைட்டானியம். ஓகே இதான் வந்து டைட்டானியம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்க்ரீஸிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போது 3s 3p 4s 3d 3s 3p 4s 3d. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். டைட்டானியம் 22 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d2. ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் எனர்ஜி வந்து 3s 3p 4s 3d. The angular momentum of electron in d orbitals is equal to. Okay, angular momentum, orbital angular momentum ஓட ஃபார்முலா வந்து root of L into L plus 1 h cross அப்படின்னா அது வந்து h by 2 pi. ஓகே இந்த ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து d ஆர்பிட்டால் கேட்டிருக்காங்க. ஸோ d ஆர்பிட்டாலுக்கு வந்துட்டு L வந்துட்டு 2. ஓகே ஏன்னா எஸ்க்கு வந்து 0, பிக்கு வந்து 1, எல்லுக்கு வந்து டிக்கு வந்து 2, டி ஆர்பிட்டலுக்கு வந்து L2. ஓகே இப்போ ஆங்குலர் மொமெண்டம் சால்வ் பண்ணலாம். ரூட் ஆஃப் 2 into 2 plus 1 h cross. அப்போது 2 plus 1 3 3 2 6 root 6 h cross. root 6 h cross தான் ஆன்சர். ஓகே ஆமாம் root 6 h cross. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். The number of d electrons in Fe2 plus Z26 Z atomic number is not equal to the number of electron in which one of the following. Okay அப்போது Fe2 plus ion வந்துட்டு அயனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 26. அப்போது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d6. ஓகேவா அயன். அப்போது அயனுக்கு வந்துட்டு இவ்வளோ 26 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதில் டி எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் வந்துட்டு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான். ஓகே அப்போ ஆப்ஷன் வந்து டி எலக்ட்ரான் இன் எஃப்இ. டி எலக்ட்ரான் இன் எஃப்இ வந்துட்டு ஆப்ஷன் ஏல டி எலக்ட்ரான் வந்துட்டு 6 இருக்குது 6 எலக்ட்ரான். அவங்க எது நாட் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் பி எலக்ட்ரான் இன் நியான் வந்துட்டு 10 எலக்ட்ரான் இருக்கும். நியான் வந்துட்டு 1s2 2s2 2p6. ஓகே 10 எலக்ட்ரான். அதில் வந்து பி எலக்ட்ரான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 6 எலக்ட்ரான் இருக்குது பி.
ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷனில் எஸ் எலக்ட்ரான் இன் மெக்னீஷியம் எம்ஜி மெக்னீஷியமில் வந்து அட்டாமிக் நம்பர் 12. அப்போது 1s2 2s2 2p6 3s2 ஓகே 3s2. அப்போது இதில் வந்து எஸ் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. எஸ் எலக்ட்ரான் வந்து 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே ஆப்ஷன் டியில் வந்துட்டு பி எலக்ட்ரான் இன் குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. அதில் பி எலக்ட்ரான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1s2 2s2 2p6 3s2 3p5 கரெக்டா? 10 எலக்ட்ரானு 11 12 17 எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்போது பி எலக்ட்ரான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதில் பி எலக்ட்ரான் வந்துட்டு 5 + 6 11 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. அதனால இதுதான் நாட் ஈக்குவல். மீதி எல்லாமே 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி ஓகே நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் இந்த ஆப்ஷன் டி பி எலக்ட்ரான் இன் குளோரின் z is equal to 17. சொல்யூஷன் நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் இன் Fe2+ வந்து 6, நம்பர் ஆஃப் பி எலக்ட்ரான் குளோரினில் வந்து 11. அதனால் அதுதான் ஆன்சர். நாட் ஈக்குவலாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு Be2+ is isoelectronic with which of the following ions? Be2+. okay அப்போது ஓகே Be2+ பியில் வந்து 4 இருக்கும். 4ல் வந்து 2 போயிடுச்சு. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷனில் வந்து இதுக்கு எது ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. H+க்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் அதுவும் போயிடுச்சு. ஸோ 0 எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட்டு லித்தியம் Li+, அதில் 3 இருக்கும். 3ல் 1 போச்சுன்னா 2 எலக்ட்ரான் ஆயிரும். ஓகே இது மேட்ச் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் Na+ கொடுத்துருக்காங்க. சோடியமில் 11 எலக்ட்ரான், அதில் 1 போச்சுன்னா 10 எலக்ட்ரான் ஆயிரும். நெக்ஸ்ட்டு Mg2+, மெக்னீஷியமில் 12 இருக்கும். அதில் 2 போச்சுன்னா 10 எலக்ட்ரான்ஸ் ஆயிரும். அப்போது Be2+ ஐசோஎலக்ட்ரானிக் வித் எதுனா Li+, அதான் 2 எலக்ட்ரான் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். Li+. okay calculate the energy in joule corresponding to light of wavelength 45 nanometer. Planck's constant H is equal to 6.63 into 10 to the power minus 34 joules second. Speed of light C is equal to 3 into 10 to the power 8 meter per second. எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இன் ஜூல். ஓகே அப்போது கண்டுபிடிக்கலாம். எனர்ஜி E is equal to hc/λ. இதான் வந்து ஃபார்முலா. E is equal to hc by ஃபார்முலா. அதுக்கப்புறம் H வந்து 6.626 ஓகே இன்ட்டு 10 to the power minus 34 இன்ட்டு C வந்து 3 into 10 power 8. ஓகே 3 into 10 power 8 3 into 10 power 8 divide by lambda 45 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 45 நானோமீட்டர் இன்ட்டு 10 to the power minus 9. ஓகே இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். இது மேலே போச்சுன்னா 10 to the power 17. அப்போது 34 minus 17 ஓகே 17 10 to the power minus 17 6.63 வச்சுக்கலாம். ஸோ 6.63 into 3 ஓகே 19.89 வருது. இதை நான் அப்ராக்சிமேட்லி 20ன்னு வச்சுக்கிறேன். ஓகே அப்ராக்சிமேட்லி நான் 20ன்னு வச்சுக்கிறேன். 20 into 10 power minus 17 divide by 45. அப்போது 5 4s are 20, 5 9s are 4/9 எவ்வளோ? ஓகே 0.44 into 10 to the power minus 17. அப்போது 4.4 into 10 power minus 18 ஜூல் அப்படி ஆன்சர் கிடைக்கிது. பார்க்கலாம். 4.42 into 10 power minus 18 ஜூல். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சொல்யூஷன் இதான் சொல்யூஷன். எனர்ஜி கண்டு What is the maximum number of orbitals that can be identified with
following quantum numbers. N is equal to 3, L is equal to 1, ML is equal to 0. Maximum number of orbitals. Orbitalsனா ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான், ஒன்று, ஒரே ஒரு பாக்ஸ், அதான் ஒரே ஒரு ஆர்பிட்டால். ஏன்னா வந்துட்டு 3L வந்து 1, அப்போ 3p orbital, only one orbital 3p set has following set of quantum numbers. N is equal to 3, L is equal to 1, M வந்துட்டு ML வந்துட்டு 0, அதனால ஓகே. The values of Planck's constant is 6.63 into 10 to the power minus 34 joules second. The speed of light is 3 into 10 to the power 17 nanometer per second. Okay, nanometerல கொடுத்துருக்காங்க. Which value is closest to the wavelength in nanometer of quantum of light with frequency of 6 into 10 to the power 15 second inverse. ஓகே, வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு. அப்போது வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும்னா c is equal to நியூ லேம்டா ஃபார்முலா. லேம்டா is equal to c by நியூ. c வந்துட்டு 3 into 10 to the power 17 நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. டிவைட் பை ஃப்ரீக்குவென்சியும் கொடுத்துருக்காங்க 6 into 10 to the power 15. அப்போது 1/2 வந்து 0.5 into 10 to the power 2 இருக்கும். அப்போது 50 நானோமீட்டரில் தான் கேட்டிருக்காங்க. which value is closest to wavelength in nanometer. அப்போது 50, அதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இதான் சொல்யூஷன். ஓகே, based on equation E is equal to minus 2.178 into 10 to the power minus 18 joule z square by n square, certain conclusion are written, which of them is not correct. எது கரெக்ட் இல்லை, அப்போ இது தப்புன்னு கேட்டிருக்காங்க. Equation can be used to calculate the change in energy when the electron changes orbit. கரெக்ட், இந்த equation யூஸ் பண்ணலாம். E is equal to minus 2.18 into 10 to the power minus 18 joule z square by n square. For n is equal to 1, the electron has more negative energy than it does for n is equal to 6, which means that the electron is more loosely bound in the smallest allowed orbit. இதுதான் தப்பு. ஆப்ஷன் பி the answer. The negative sign in equation simply means that the energy of electron bound to nucleus is lower than it would be if the electrons were at infinite distance from nucleus. Negative sign வந்து equationல வந்து electron வந்து bound to the nucleus is lower than it would be if the electrons were at infinite distance from nucleus. அதுவும் கரெக்ட். Larger the value of n, the larger is the orbit radius. அதுவும் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் ஆன்சர், ஏன்னா அதுதான் தப்பாக இருக்குது. The electron is solution வந்துட்டு the electron is more tightly bound in the smallest allowed orbit. n is equal to 1, அங்கே தான் வந்து smallest orbitல தான் வந்துட்டு electron more tightly boundஆக இருக்கும். What is the maximum number of electrons that can be associated with the following set of quantum numbers? N is equal to 3, L is equal to 1, L is equal to 1 and M is equal to minus 1. Okay, M வந்து minus 1, L வந்து 1, அப்போ 3p ஆர்பிட்டால். ஓகே, M வந்து minus 1னால ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், அதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 2 electrons. Solution: the orbital associated with n is equal to 3, L is equal to 1 is 3p. One orbital with m is equal to minus 1 of a 3p subshell can accommodate maximum 2 electrons. One orbital can accommodate maximum 2 electrons. The outer electronic configuration of GD, gadolinium, atomic number 64 is. Gadolinium வந்துட்டு half filled இருக்கும், half filled stable 4f7 அந்த மாதிரி வரும். 4f7 5d1 6s2. option B the answer. The electronic configuration of gadolinium 64, அதாவது atomic number Zd, xenon வந்து 54, 4f7 5d1 6s2. ஆமாம், gadolinium அதோட atomic number வந்து 64. அப்போது
அதுக்கு வந்து நம்ம xenon எழுதுவோம். xenon தான் வந்து 54. அதுக்கப்புறம் 4f7, அப்புறம் 4f7 5d1 6s2. ஓகே, ஏன்னா வந்துட்டு ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான் இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ். ஹீலியம்க்கு வந்து 2 அட்டாமிக் நம்பர், xenonக்கு வந்து 10, ஆர்கானுக்கு வந்து 18, கிரிப்டானுக்கு வந்து 36, xenonக்கு வந்துட்டு 54, ரேடானுக்கு வந்து 86. ஓகே, according to law of photochemical equivalence, the energy absorbed in ergs per mole, energy கேக்குறாங்க, ergs per mole CG system, okay, is given as H 6.62 into 10 to the power minus 27 ergs, C 3 into 10 to the power 10 centimeter per second. Avogadro number Na is equal to 6.02 into 10 to the power 23 mole inverse. Okay, கண்டுபிடிக்கணும் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். எனர்ஜி E is equal to hc by lambda, இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, hc by lambda. இங்கே வந்து அவகேட்ரோ நம்பர் கேட்டிருக்காங்க, அப்போது அவகேட்ரோ நம்பர் கொடுத்துருக்காங்க, எனர்ஜி அப்சார்ப்ட் per மோலுக்கு கேட்குறாங்க. அப்போது இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் போட்டுக்கலாம். Na போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் 6.62 H கொடுத்துருக்காங்க. 6.62 into 10 to the power minus 27 ergs per mole. ஓகே, ergs per mole into C வந்து 3 into 10 to the power 10 to the power 10 centimeter per second கொடுத்துருக்காங்க. into Avogadro number 6.02 into 10 to the power 23. okay, divide by lambda. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். 6.62 into 3 into 6 அப்ராக்சிமேட்டாக நான் வச்சுக்கிறேன். 19.86 into 6 அப்ராக்சிமேட்டாக வந்து 120 அப்படின்னு வச்சுக்கிறேன். 120 into 10 to the power 6 by lambda அப்படி கிடைக்கும். அதை வந்துட்டு 1.20 2 தள்ளி வச்சா into 10 power 8 அப்படின்னு வந்துடும் by lambda. ஓகே, 10 power 8 ergs per mole. ergs per mole ஏன்னா ஒரு மோலுக்கு நம்ம எடுத்து கண்டுபிடிச்சோம். இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் பண்ணி எனர்ஜி. இதான் வந்து ஆன்சர். நம்ம அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். இதில் ஆப்ஷனில் வந்து 1.196 இருக்குது. ஓகே, 1.196 into 10 power 8 by lambda ergs per mole. இதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். இதுக்கு இதான் வந்து சொல்யூஷன். The orbital angular momentum of p electron is given as. orbital angular momentum கேட்டிருக்காங்க. ஓகே, orbital angular momentum ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டமுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 ஹெச் பை 2 பை, இல்லைன்னா ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 இந்த ஹெச் பை 2 பை ஹெச் கிராஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அவங்க வந்துட்டு ஆஃப் பி எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார் பி எலக்ட்ரானுக்கு வந்துட்டு எல் வந்துட்டு 1. ஓகே, இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ரூட் ஆஃப் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2 ஹெச் பை 2 பை, அப்போ வந்துட்டு ரூட் 2 ஹெச் பை 2 பை. இப்போ நம்ம 2வை வந்துட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 பை அப்படின்னு எழுதலாம். அப்போ நமக்கு ஹெச் பை ரூட் 2 பை அப்படின்னு கிடச்சிரும். ஹெச் பை ரூட் 2 பை இதான் வந்து ஆன்சர். ஹெச் பை ரூட் 2 பை ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா அண்டு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஹெச் பை ரூட் 2 பை. The correct set of 4 quantum numbers for the valence electron of rubidium atom set 37 atomic number of rubidium atom 37 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் 4 குவாண்டம் நம்பர் ஓட கரெக்ட் செட்டு.
ருபீடியம் ஆட்டம் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் 37. அப்போது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான். ஸோ கிரிப்டான் எடுத்துக்கலாம், ஏன்னா கிரிப்டானுக்கு தான் 36 அட்டாமிக் நம்பர். 5s1, அதாவது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6 5s1. ஓகே, 37 அட்டாமிக் நம்பர் வந்துருச்சு ருபீடியம்க்கு. அப்போது இதில் 5s1 அப்படின்னு இருக்கா, குவாண்டம் நம்பர் வந்துட்டு 5. அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு வந்து எல் 0, என் வந்து 5 அண்டு எஸ்ஸுனால எல் வந்து 0, எம்எல் வந்துட்டு 0 அண்ட் ஸ்பின் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹாஃப் ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, அதாவது 5 0 0 ப்ளஸ் ஹாஃப். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். சொல்யூஷன் ருபீடியம்க்கு அட்டாமிக் நம்பர் 37, 5s1 வந்திருக்கு, அதான் ஆன்சர். ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அ சப்ஷெல் வித் L is equal to 1, L is equal to 3 and N is equal to 4 is maximum number of electrons in a subshell. maximum number of electrons in a subshell கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. maximum number of electrons in a subshell வந்துட்டு 2 into 2l plus 1, இதான் வந்து ஃபார்முலா. அப்போ அவங்க வந்து L is equal to 3 and N is equal to 4னு கொடுத்துருக்காங்க. நமக்கு L is equal to 3 தான் வேணும். அப்போ 2 into 2 3s are 6 plus 1 which is 7. ஸோ 2 into 7 வந்துட்டு 14. ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பேசிக்கலி அவங்க இது கொடுத்துட்டாங்க. அப்போ N வந்து 4னா L வந்து 3னா SPDF 0 1 2 3. ஸோ 4Fல வந்துட்டு சப்ஷெல்லில் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 14. சொல்யூஷன் L is equal to 3 and N is equal to 4 represent 4F. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த சப்ஷெல் வந்து 2 into 2l plus 1. அப்போ நமக்கு 14 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். hence F subshell can contain maximum 14 electrons. According to Bohr theory, which of the following transition in the hydrogen atom will give rise to the least energetic photon? least energetic photon கொடுக்கணும். ஓகே, எனர்ஜி வந்து is inversely proportional to lambda. அப்போது லீஸ்ட் எனர்ஜெட்டிக் ஃபோட்டான் வந்து கொடுக்கணும். எனர்ஜி கம்மியாக இருக்கணும். அப்போது வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, எதுக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். n is equal to 6 to n is equal to 1. நோ, கிடையாது. n ஓகே, எனர்ஜி is it squared by n square. ஓகே, no way. Delta energy is proportional to 1 by n1 square minus 1 by n2 square. ஓகே, அதில் n1 ஸ்கொயர் இது வந்து சின்ன வேல்யூ, இது வந்து பெரிய வேல்யூ, n2 ஸ்கொயர் இது வந்து பெரிய வேல்யூ. ஓகே, ஸோ n2 will be greater than n1. அதனால் n வந்து 6 to n வந்து 5, அதுக்கு தான் லீஸ்ட் எனர்ஜெட்டிக் ஃபோட்டான் இருக்கும். ஓகே, லீஸ்ட் எனர்ஜெட்டிக் ஃபோட்டான் வந்து எதுக்கு இருக்குன்னா இதில் கொடுத்துருக்குற இதில் n is equal to 6 to n is equal to 5, இதான் வந்து ஆன்சர். ஓகே, if n is equal to 6, the correct sequence for filling of electrons will be ns, n minus 2f, n minus 1d, np. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, இதுதான் கரெக்ட். ns, n minus 2f, n minus 1d, அதுக்கப்புறம் np. Energy C1 and E2 of two radiations are 25 electron volt and 50 electron volt respectively. The relations between their wavelengths, that is lambda 1 and lambda 2, will be. Okay, energy is equal to hc by lambda, நமக்கு தெரியும். That is energy is inversely proportional to lambda. Okay, அப்போது E1 by E2 is equal to lambda 2 by lambda 1. Okay, அப்போது 25 by 50 is equal to lambda 2 by lambda 1. Okay, அப்போ lambda 1 is equal to 2 lambda 2. lambda 1 is equal to 2 lambda 2, option B, அது ஆன்சர்.
the total number of atomic orbitals in fourth energy level of an atom is. Okay, total number of atomic orbitals in fourth energy level of an atom. Total number of atomic orbitals கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n ஸ்கொயர். இங்கே ஃபோர்த் எனர்ஜி லெவல் கொடுத்ததுனால 4 ஸ்கொயர், அதாவது 16. அப்போ அதான் ஆன்சர் 16. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, total number of atomic orbitals in fourth energy level of an atom is 16. Solution: total number of atomic orbitals in any energy level is given by n square. Okay, a 0.66 kg ball is moving with speed of 100 meter per second. The associated wavelength will be h கொடுத்துருக்காங்க 6.6 into 10 to the power minus 34 joule second. mass கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, wavelength கேட்குறாங்க. ஓகே, wavelength lambda is equal to h by mv. இதுதான் ஃபார்முலா. ஓகே, de Broglie wavelength, de Broglie equation, lambda is equal to h by mv. அப்புறம் 6.6 into 10 to the power minus 34 joule second. ஓகே, டிவைட் பை மாஸ் வந்து 0.66 kg, 0.66 kg into velocity வந்து 100 மீட்டர் per செகண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, 100. இதை சால்வ் பண்ணால் இங்கே ஒரு 0 தள்ளி வச்சா இங்கே 10 ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே இந்த 10, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகி 10 to the power minus 1, so which is 1 into 10 to the power minus 35. Okay, answer 1 into 10 to the power minus 35 meter. Option C the answer. இதுதான் வந்து solution. Which of the following is not permissible arrangement of electrons in an atom? Okay, இது not permissible arrangement of electrons in an atom. n is equal to 5, l is equal to 3, m is equal to 0, s is equal to plus of. இது permissible. n is equal to 3, l is equal to 2, m வந்து minus 3 வராது. இதுதான் not permissible. option B the answer. Okay, correct. C வந்து n is equal to 3, l is equal to 2, m is equal to minus 2, s is equal to minus 1 by 2 permissible. option D வந்து n is equal to 4, l is equal to 0, m is equal to 0, s is equal to minus half. Okay, permissible. option B தான் வந்து answer. ஏன்னா வந்து solution in an atom for any value of n, the value of 1 to 0 to n minus 1. Okay, the value of L 0 to n minus 1 for a given value of L. Okay, in an atom for any value of n, the value of L minus 0 to n minus 1. For a given value of L, the values of m, L is equal to minus 1 to 0 to plus 1, and the value of s is equal to plus half or minus half. In option B, L வந்து 2, அப்போ m வந்து minus 2 minus 1 0 plus 1 plus 2 அப்படி தான் இருக்கும், minus 3 வராது. Okay, minus 2 and ml வந்து minus 3. This is not possible as value of ml which are possible for L is equal to 2 or ml ஓட value minus 2 minus 1 0 plus 1 and plus 2 only. Okay, maximum number of electrons in a subshell of an atom is determined by the following: 4l plus 2. Okay, maximum number of electrons in a shell கேட்டிருந்தாங்கன்னா 2n square. இங்கே maximum number of electrons in a subshell கேட்டிருக்காங்க. subshellனா 2 into 2l plus 1, அதாவது 4l plus 2, அதான் வந்து answer. Okay, 4l plus 2, option D the answer. For a given shell L, the number of subshells ml வந்து 2l plus 1. Since each subshell can accommodate 2 electrons of opposite spin, so maximum number of electrons in a subshell 2 into 2l plus 1, அது வந்து 4l plus 2, அதான் answer. The measurement of electron position is associated with an uncertainty in momentum which is equal to 1 into 10 to the power minus 18
gram centimeter per second. The uncertainty in electron velocity is mass of electron கொடுத்துருக்காங்க 9 into 10 to the power minus 28 gram. ஆன்சரும் சிஜிஎஸ் யூனிட்லேயே கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் per second. ஓகே, அதனால் அன்சர்னிட்டி கண்டுபிடிக்கலாம். மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. சரி, P is equal to mv, வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. வெலாசிட்டி வந்து மொமெண்டம் பை மாஸ். அவங்க வந்து அன்சர்டினிட்டி மொமெண்டம் வந்துட்டு 1 into 10 to the power 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9 into 10 to the power minus 28 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு 0.11 into 10 to the power 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சா 1.1 into 10 to the power 9 அப்படி கிடைக்கும். ஓகே, யூனிட்டோடு எழுதணுன்னா வெலாசிட்டி தானே. ஸோ ஓகே, ஸோ வெலாசிட்டி வந்து 1.1 into 10 to the power 9 சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, சென்டிமீட்டர் per second அதுதான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 1 into 10 to the power 9 சென்டிமீட்டர் எஸ் இன்வர்ஸ். இதான் வந்து சொல்யூஷன். ஓகே, 4π. ஓகே, அப்புறமா டெல்டா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4π எம் ஸ்கொயர் எடுத்தால் டெல்டா வி வந்துட்டு 1/2m ரூட் ஹெச் பை பை அப்படி கிடைக்கும். ஓகே, இதான் வந்து டெல்டா வி 1/2m ரூட் ஹெச் பை பை. டெல்டா வி கிடச்சிருச்சு. 1/2m ரூட் ஹெச் பை பை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. Solution from Heisenberg uncertainty principle. Delta P into delta x greater than or equal to h by 4π. M delta V into delta x greater than h by 4π, or M delta V square is greater than or equal to h by 4π, or delta V greater than or equal to 1/2m root h by pi. Consider the following set of quantum numbers n, l, m, s. Which of the following set of quantum number is not possible? ஓகே, இது நாட் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. n வந்து 3, l வந்து 0, m 0. இது வந்து பாசிபிள். அப்புறம் n வந்துட்டு 2, l வந்து 2, நாட் பாசிபிள். n வந்து 2னா l வந்து n-1 தான் இருக்கும். அப்போ அது நாட் பாசிபிள். 2 நாட் பாசிபிள். அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு n4, l3, m வந்து -2. இது வந்துட்டு பாசிபிள். ஃபோர்த் ஆப்ஷன் n1, l வந்துட்டு 0, m-1 நாட் பாசிபிள். ஓகே, அப்புறம் ஃபிஃப்த் ஆப்ஷன் n3, l2, m3 நாட் பாசிபிள். செகண்ட் ஆப்ஷனு, ஃபோர்த் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து நாட் பாசிபிள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு represents an electron in 3s orbital. Second option is not possible as value of L. L ஓட வேல்யூ வந்துட்டு varies from 0, 1, n-1. ஓகே, அப்புறம் தேர்டு ஆப்ஷன் வந்துட்டு represents an electron in 4f orbital. ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு இஸ் நாட் பாசிபிள் அஸ் வேல்யூ ஆஃப் எம். எம் வந்துட்டு வேரிஸ் ஃப்ரம் -L to -1 to +1. ஓகே, ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து நாட் பாசிபிள் அஸ் வேல்யூ ஆஃப் எம் வந்து வேரிஸ் ஃப்ரம் -1 to +1. இட் கேன் நெவர் பி கிரேட்டர் தென் 1. ஓகே, அது ஒன்றும் இல்லை, எல். இட் கேன் நெவர் பி கிரேட்டர் தென் எல்.
ஆமாம், m வந்து can never be greater than L, அதனால் அதுவும் வராது, not possible. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். Given the mass of electron is 9.11 into 10 to the power minus 31 kg, Planck's constant is 6.626 into 10 to the power minus 31 joule second. The uncertainty involved in the measurements of velocity within a distance of 0.1 Armstrong is. ஓகே, கண்டுபிடிக்கலாம். uncertainty in measurement of velocity கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் எழுதணும். டெல்டா எக்ஸ் இன்ட்டு எம் டெல்டா வி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. ஓகே, அப்போது டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 0.1 ஆம்ஸ்ட்ராங்னு. அப்போ 0.1 இன்ட்டு 10 to the power minus 10. மாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கொடுத்துருக்காங்க 9.11 இன்ட்டு 10 to the power minus 31 இன்ட்டு டெல்டா வி. இதான் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 6.626 இன்ட்டு 10 to the power minus 34. ஓகே, அதான் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ. டிவைட் பை 4π 4 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். delta V is equal to 6.626 into 10 to the power minus 34 divide by 0.1 into 10 to the power minus 10 into 9.11 into 10 to the power minus 31 into 4 into 3.14. ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் நமக்கு இந்த 0.1 வந்து மேலே போச்சுன்னா 10 ஆயிரும். இப்போ 10 இன்ட்டு இந்த 6.626 நான் 6ன்னு எடுக்கிறேன் இன்ட்டு இந்த 10 to the power minus 34. ஓகே, டிவைட் பை இது 1. ஸோ 0.1 தான் 1/10ன்னு போட்டிருக்கு. இன்ட்டு 10 to the power minus 10 அப்படியே போட்டுட்டு இன்ட்டு இந்த 9.11 10ன்னு போட்டாச்சு. அப்புறம் இன்ட்டு 10 to the power minus 31 இன்ட்டு 4 3s are அப்படின்னு இதை வந்து 3ன்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்லாம். 4 3s are 12. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஓகே, 6 டேபிளில் 6 1s are 6, 6 2s are 12. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும்னா 1/2 இன்ட்டு 10 to the power 7 அப்படின்னு இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து -41 ஆயிருமா? ஆமாம், மேலே போச்சுன்னா இங்கே 41 minus 34 வந்துட்டு 7. ஓகே, அப்போது கிரேட்டர் நம்பர் சைன் தான் எழுதணும். ஸோ 10 to the power 7 இந்த 10 வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் 1/2 நம்ம 0.5ன்னு எழுதலாம் இன்ட்டு 10 to the power 7 which is 5 into 10 to the power 6. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சரில் 5 into 10 to the power 6 வெலாசிட்டி, அதனால் மீட்டர்/செகண்ட் ms-1. ஓகே, ஆப்ஷன் இருக்கா? 5.79 into 10 to the power 6 ms-1. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதான் சொல்யூஷன். The orientation of an atomic orbital is governed by orientation வந்துட்டு magnetic quantum number. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, solution. Principal quantum number n represents the name, size and energy of the shell to which the electron belongs. Azimuthal quantum number L describes the spatial distribution, அதாவது shape, spatial distribution of electron cloud and angular momentum. Magnetic quantum number describes the orientation or distribution of electron. Spin quantum number represents the direction of electron spin, okay, around its own axis. The energy of second Bohr orbit of the hydrogen atom is
minus 328 kilojoule mole inverse. Hence the energy of fourth Bohr orbit would be energy formula En is equal to okay, minus k and the value energy is directly proportional z square by n square, okay. அப்போ அவங்க எனர்ஜி ஆஃப் செகண்ட் போர் ஆர்பிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் போர் ஆர்பிட் ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 1. அப்புறம் எனர்ஜி வந்துட்டு எனர்ஜி ஆஃப் செகண்ட் போர் ஆர்பிட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க E2 minus 328 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். ஃபோர்த் ஆர்பிட் கேட்குறாங்க. எனர்ஜி ஆஃப் செகண்ட் போர் ஆர்பிட் வந்துட்டு மைனஸ் இந்த கே கான்ஸ்டன்ட் அந்த வேல்யூ z ஸ்கொயர் வந்து 1 டிவைட் பை 2 ஸ்கொயர் வந்து 4. ஓகே, அப்போ எனர்ஜி E2 வந்து என்னது? E2 வந்து இது k is equal to 4E2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து எனர்ஜி ஆஃப் ஃபோர்த் ஆர்பிட் தான் கேட்குறாங்க. எனர்ஜி ஆஃப் செகண்ட் ஆர்பிட் இல்லை, எனர்ஜி ஆஃப் ஃபோர்த் ஆர்பிட் கேட்குறாங்க. ஸோ E4 is equal to மைனஸ் k இன்ட்டு 1/4 ஸ்கொயர் வந்து 16. ஓகே, அப்போ E4 வந்துட்டு நமக்கு k/16 கிடச்சிருக்கு. கேவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது 4E2ன்னு சொல்லிட்டு. அப்போ 4E2 டிவைட் பை 16, அப்போ 4 இன்ட்டு E2 வந்து மைனஸ் 328 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைட் பை 16. ஓகே, அப்போது இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 4 டேபிளில் 4 times 4 4s are 16, 4 1s are 4, 4 8s are 32, 4 2s are 8, minus 82 கிடைக்குது. minus 82 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ், இதான் எனர்ஜி ஆஃப் ஃபோர்த் ஆர்பிட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, எனர்ஜி ஆஃப் ஃபோர்த் ஆர்பிட் நமக்கு கிடச்சிருச்சு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர், minus 82 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இதான் வந்து சொல்யூஷன். ஓகே, the frequency of radiation emitted when the electron falls from n is equal to 4 to n is equal to 1 in a hydrogen atom will be frequency கேட்குறாங்க. given ionization energy of H is equal to 2.18 into 10 to the power minus 18 joule per atom and H is equal to 6.625 into 10 to the power minus 34 joule second. ஓகே, அவங்க வந்து எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வென்சி கேட்குறாங்க. ஃப்ரீக்வென்சி எனர்ஜி E is equal to H நியூ நமக்கு தெரியும். அப்போ அதுலேருந்து நியூ இஸ் ஈக்குவல் டு E/H, அதான் ஃப்ரீக்வென்சி. நியூ இஸ் ஈக்குவல் டு E/H நமக்கு தெரியும். ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கொடுத்துருக்காங்க, இதான் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, ஸோ ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஓகே, எனர்ஜிக்கு ஃபார்முலா இருக்குது, மைனஸ் 2.18 இன்ட்டு 10 to the power minus 18 z ஸ்கொயர் பை n ஸ்கொயர் ஜூல் per atom. Delta E change in energy minus 2.18 into 10 to the power minus 18 1/n1 square minus 1/n2 square. இது சின்னது, இது பெரிய நம்பர். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது எலக்ட்ரான் ஃப்ரம் n is equal to 4 to n is equal to 1, அதனால delta E is equal to minus 2.18 into 10 power minus 18 1/4 square minus 1/1 square. ஓகே, அப்போது 2.18 into இதை சால்வ் பண்ணலாம். அப்போது 4 ஸ்கொயர் 16, 1 ஸ்கொயர் 1. ஓகே, அப்போது 16 1s are 16, 16 by 16 minus 1 15. ஓகே, 15
அப்போ இங்கே வந்து நமக்கு 2 into 10 to the power minus 18 அப்படி கிடைக்கும். இங்கேருந்து ஒரு பாயிண்ட் நம்ம தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே -1 ஆயிரும். அப்போது 20 into 10 to the power minus 19 அப்படி கிடைக்கும். ஓகே, எனர்ஜிக்காக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தது. ஃப்ரீக்வன்சி நியூ இஸ் ஈக்குவல் டு E by H. ஈயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 20 into 10 to the power minus 19. ஹெச்சோட வேல்யூ வந்துட்டு 6.626 into 10 to the power minus 34. ஓகே, அப்போ தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம பாயிண்ட் தள்ளி வச்சோம். இப்போ 6 1s are 6, 6 3s are 18 பாயிண்ட் அந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ 3 into இங்கே 34 மேலே போச்சுன்னா +34 ஆயிரும். அப்போ 34 minus 19 எவ்வளோ? 15. ஓகே, அப்போது 3 into 10 to the power 15 செகண்ட் இன்வர்ஸ். ஏன்னா ஃப்ரீக்வன்சி, அதனால் அது ஆன்சர். ஆப்ஷன் சி 3.08 into 10 to the power 15 செகண்ட் இன்வர்ஸ். இதான் வந்து சொல்யூஷன். The value of Planck's constant is 6.63 into 10 to the power minus 34 joule second. The velocity of light is 3 into 10 to the power 8 meter per second. Which value is closest to the wavelength in nanometers of a quantum of light with frequency of 8 into 10 to the power 15 second inverse? வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். அவங்க வந்துட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டும் ஸ்பீட் ஆஃப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போது சி இஸ் ஈக்குவல் டு நியூ லேம்டா. இதுலேருந்து நான் லேம்டா கண்டுபிடிச்சிருவேன். லேம்டா சி பை நியூ. சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் கொடுத்துருக்காங்க 3 into 10 to the power 8 டிவைட் பை ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க நியூ 8 into 10 to the power 15 செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, நான் கண்டுபிடிச்சேன்னா இதை 3/8 நான் சால்வ் பண்ணால் எனக்கு 0.37 into 10 power minus 7 அப்படி கிடைக்கும். ஓகே, அப்புறம் இங்கே வந்துட்டு நான் ஒரு பாயிண்ட்டை தள்ளி வச்சேன்னா எனக்கு 3.7 into 10 power minus 8 கிடைக்கும். இந்த லேம்டா வந்து வேவ்லென்த் இன் நானோமீட்டர் கேட்டிருக்காங்க. அதனால் இன்னொரு பாயிண்ட் தள்ளி வச்சா நமக்கு 37 பாயிண்ட் இன்ட்டு 10 பவர் -9 மீட்டர்னு கிடச்சிரும். அதாவது என்னென்னா 37.5 நானோமீட்டர் அப்படி கிடைக்கும். அப்ராக்சிமேட் பண்ணி எழுதணுன்னா 4 into 10 power 1 நானோமீட்டர். ஓகே, ஆப்ஷன் சி 4 into 10 power 1 nanometer. In hydrogen atom, energy of first excited state is n is equal to 1. okay, இல்லை n is equal to 2 தான் first excited state. n is equal to 1 வந்து ground state. First excited state is -3.4 electron volt. Then find out kinetic energy of same orbit of hydrogen atom. same orbitனா அதே n is equal to 2 தான் of hydrogen atomோட kinetic energy கண்டுபிடிக்கணும். kinetic energy is always positive. அப்போது இது கேன்சர் +3.4 electron volt. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அதாவது வந்துட்டு kinetic energy வந்துட்டு is always positive. ஓகே, kinetic energy is minus total energy, அதான் மைனஸ் எனர்ஜி n. அப்போது +3.4 electron volt அப்படின்னு வந்துடும். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எனர்ஜி ஆஃப் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்துட்டு இஸ், அதாவது n is equal to 2 is -3.4 electron volt. அப்போது kinetic energy of same orbit n is equal to 2 வந்து that will be +3.4 electron volt. ஓகே, சொல்யூஷன் இதா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சொல்யூஷன்.
Main axis of a diatomic molecule is Z. Diatomic molecule, okay. Main axis வந்து Z. Molecular orbital Px and Py overlap to form which of the following orbitals? அப்படின்னா இது வந்து பை molecular orbital. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். சிக்மா வராது, டெல்டா வராது, நோ பாண்ட் ஃபார்ம் வராது. பை molecular orbital தான் வரும். சொல்யூஷன் வந்துட்டு இதான் வந்து பிஎக்ஸ் பிஒய்னா மேலே வந்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு ++. ஓகே, அப்போ அது வந்து பை ஓவர்லேப் ஆகும். ஹென்ஸ் ஒன்லி சைட் வைஸ் ஓவர்லேப்பிங் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, சைட் வைஸ் ஓவர்லேப்பிங் மட்டும்தான் நடக்கும் இங்கே. பிஎக்ஸ் பிஒய் பிசெட் வந்து ஆன் பிளேன் நடக்கும். px² - y² அண்ட் pz² வந்து ஆன் ஆக்சிஸ். அதான் தெரியும். இங்கே வந்து சைட் வைஸ் ஓவர்லேப்பிங் தான் will take place. That is pi molecular orbital. Okay. The following quantum numbers are possible for how many orbitals? n is equal to 3, l is equal to 2, m is equal to +2. அப்போது ஸ்பின் குவாண்டம் நம்பர் +, -, ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான். ஆப்ஷன் ஏ 1. ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு n வந்து 3, l is equal to 2 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து SPDF. ஓகே, 3D ஆர்பிட்டால். ஓகே, 3D ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி வரும் 1 2 3 4 5 ஆர்பிட்டால்ஸ். அதில் ஒரு ஆர்பிட்டால் மட்டும்தான் இங்கே வரும் கொடுத்துருக்கிறதுல. இதுதான் ஒரு ஆர்பிட்டால். அவங்க எவ்வளோ ஆர்பிட்டால் தான் கேட்டிருக்காங்க. how many orbitals? only one orbital. okay, ஏன்னா இங்கே வந்துட்டு +2 +1 0 -1 அண்ட் இது -2 அப்படி. ஓகே, இதுதான் சொல்யூஷன். n is equal to 3, l is equal to 2, m is equal to +2. it symbolizes one of the 5D orbital 3D. அப்போது இதான் ஆன்சர். For given energy E is equal to 3.03 into 10 to the power -19 joules, corresponding wavelength is H is equal to 6.626 into 10 to the power -34 joules second. C is equal to 3 into 10 to the power 8 meter per second. அவங்க வந்து வேவ்லென்த் கேட்குறாங்க, எனர்ஜி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சி கொடுத்துட்டாங்க, வேவ்லென்த் கேட்குறாங்க. E is equal to hc by lambda ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். E is equal to hc by lambda. அப்போது அவங்க வந்து லேம்டா தான் கேட்குறாங்க. ஸோ லேம்டா is equal to hc. லேம்டா is equal to hc by E. ஓகே, அப்போது ஹெச் வந்து 6.626 into 10 power -34 into C3 into 10 power 8 divide by எனர்ஜி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 3.03 into 10 power -19 joules. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கணும். அப்போது நமக்கு 6.6 into 10 power -7 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இங்கேருந்து 1 and 2 இப்படி நம்ம தள்ளி வச்சிட்டோன்னா, பாயிண்ட் தள்ளி வச்சிட்டோன்னா நமக்கு 2 மைனஸ் ஆகிட்டு -7 -2 8 9. ஓகே, 9 6G into 10 power -9. ஏன்னா வந்து ஆன்சர்லாம் நேனோமீட்டரில் இருக்குது அதனால். அப்போ நமக்கு 660 நேனோமீட்டர், அதாவது 656 நேனோமீட்டர் அப்படி கிடைக்கும். ஓகே, ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி 656 நேனோமீட்டர். ஓகே, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ் ஆர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். CO Cn - NO + C2 2-. ஓகே, இதில் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ்னால் சேம் எலக்ட்ரான் உள்ள ஸ்பீஷியஸாக இருக்கணும். ஓகே, இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து சி வந்துட்டு 6 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் O வந்து 8. அப்போ இங்கே 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கே வந்துட்டு C 6 + நைட்ரஜன் 7 இருக்கும். 7 + 1
இங்கே வந்து 8 ஆயிரும், அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் ஆயிரும் இங்கேயும். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் 7 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 8 மைனஸ் 1 7 ப்ளஸ் 7 14 எலக்ட்ரான்ஸ். அண்ட் கார்பன் C2, அப்போ 6 2s are 12 ப்ளஸ் 2, ஸோ இங்கே 14 எலக்ட்ரான்ஸ், இங்கேயும் 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே ஆல் ஹாவ் சேம் எலக்ட்ரான். அப்போ இதுதான் ஆன்சர். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, சொல்யூஷன். Species having same number of electrons are called as isoelectronics. The number of electron in CO is equal to Cn minus is equal to NO plus is equal to C22 minus is equal to 14. So these are isoelectronic species. The uncertainty in momentum of an electron is 1 into 10 power minus 5 kg meter per second. The uncertainty in its position will be H is equal to 6.62 into 10 to the power minus 34 kilogram meter square per second. ஓகே, அவங்க வந்து அன்சர்டனிட்டின்ஸ் பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஹெச் பை 4 அவங்க வந்துட்டு அன்சர்டனிட்டின் பொசிஷன் கேட்குறாங்க. ஸோ டெல்டா எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஹெச் பை 4 எம் டெல்டா வி. இதை வந்து மொமெண்டம். ஓகே, இப்போது டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ வந்து 6.626 இன்ட்டு 10 to the power minus 34 டிவைட் பை 4 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு மாஸ் வந்துட்டு ஓகே மொமெண்டம் கொடுத்துருக்காங்க 1 into 10 power minus 5. அப்போது இதான் மொமெண்டம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மொமெண்டம் 1 into 10 power minus 5. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, 6.62 into 10 power minus 34 டிவைட் பை இது. ஸோ 3.14 into 4 4 are 16, 4 3s are 12. So 12.56 into 10 power minus 5. Approximate வச்சுக்கிட்டா 6 1s are 6 6 2s are 12. So 1/2. அப்போது 0.5 into 10 power minus 5 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 5 ஆயிரும். அப்போது இங்கே வந்து 10 power minus 29 அப்படின்னு ஆயிரும். அப்போது which is 5 into 10 power minus 30 meter. ஓகே, ஆப்ஷன் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 5.27 into 10 power minus 30 meter. இதான் வந்து சொல்யூஷன். Who modified Bohr's theory by introducing elliptical orbits for electron path? Sommerfeld. ரூதர்ஃபோர்ட் கிடையாது, தாம்சன் கிடையாது, ஹண்ட் கிடையாது, சம்மர்ஃபீல்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, Sommerfeld modified Bohr's theory by introducing elliptical orbits for electron path. ஓகே, இதான் solution. Sommerfeld modifies Bohr's theory considering that in addition to circular orbits, electrons also moves in elliptical orbits. The de Broglie wavelength of a particle with mass 1 gram and velocity 100 meter per second is de Broglie wavelength. Mass velocity கொடுத்துருக்காங்க. So lambda is equal to h by mv. Okay, de Broglie wavelength கண்டுபிடிக்கலாம். So lambda is equal to h by mv. h ஓட வேல்யூ 6.626 into அவங்க வந்து ஆன்சர் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் அதிலே போடுறேன். ஸோ எஸ்ஐ யூனிட்லேயே போடுறேன். -34 ஜூல் செகண்ட். ஓகே, டிவைட் பை மாஸ் வந்து 1 கிராம்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு வெலாசிட்டி 100 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நான் வந்து 6.626 இன்ட்டு 10 power minus 34 டிவைட் பை 1 கிராம் வந்து 1 கிராம் வந்து 10 power minus 3 கிலோகிராம். ஓகே, 10 power minus 3 கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட். ஓகே, 10 power 2
மீட்டர் per செகண்ட். அப்போது இது என்னென்னா 10⁻⁻1 மேலே போச்சுன்னா +1 ஆயிரும். ஸோ 10⁻−33 6.63 into 10⁻−33 மீட்டர். ஆப்ஷன் சி 6.63 into 10⁻−33 மீட்டர். சொல்யூஷனில் வந்து சிஜிஎஸ் யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே ஆன்சர் கிடச்சிருச்சு. The Bohr orbit radius for the hydrogen atom n is equal to 1 is approximately 0.530 Armstrong. The radius for the first excited state அப்படின்னா n is equal to 2 orbit is Armstrongல கேட்குறாங்க. ஓகே, radius r is equal to rn வந்து n square a0 தான் வந்துட்டு Bohr radius 0.53. ஸோ ஓகே, radius rn is equal to a0 which is 0.53 ஆம்ஸ்ட்ராங் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் n is equal to 1 அவங்க வந்து ரேடியஸ் ஃபார் n is equal to 2 அதாவது ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் கேட்குறாங்க. ஓகே, அப்படின்னா ரேடியஸ் r2 which is n square a0 r2 radius வந்து n is equal to 2னால 2 square a0 2 square வந்து 4 a0 ஸோ 4 into 0.53 என்னது 0.53 into 4 2.120 ஆம்ஸ்ட்ராங் அதான் கிடச்சிருக்கு. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி 2.12 ஆம்ஸ்ட்ராங்கில் தான் கேட்டிருக்காங்க, அதனால் அதான் ஆன்சர். இதான் வந்து சொல்யூஷன். For nth orbit of hydrogen atom Rn is equal to n square into r1, that is radius of அப்போனா radius of second Bohr orbit r2 is equal to 4 into r1. அப்போ ஆன்சர் 2.120 Armstrong. The position of both an electron and a helium atom is known within 1 nanometer. Further, the momentum of the electron is known within 5 into 10 to the power minus 26 kg meter per second. The minimum uncertainty in the measurement of the momentum of the helium atom is okay, uncertainty in measurement of momentum of helium atom. Okay, Heisenberg uncertainty principle வந்து delta x into delta p greater than or equal to h by 4 pi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்னா இங்கே வந்துட்டு பொசிஷனும் மொமெண்டமும் சேமாக இருக்கணும். அதாவது பொசிஷன் வந்து எலக்ட்ரானுக்கும் சரி ஹீலியம் ஆட்டமுக்கும் சரி 1 நானோமீட்டர். அதே மாதிரி தான் மொமெண்டமும் இருக்கும். மொமெண்டமும் வந்து 5 into 10 to the power minus 26 kg meter per second னா minimum uncertainty in the measurement of momentum of helium atom same 5 into 10 to the power minus 26 kg meter per second. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதான் வந்து சொல்யூஷன். According to uncertainty principle, the product of uncertainty in position and uncertainty in momentum is constant for a particle. Okay, delta x into delta p is equal to h by 4 pi. As delta x வந்து 1 nanometer for both electron and helium atom, so delta p அதாவது momentum is also same for both the particles. Thus uncertainty in momentum of the helium atom is also 5 into 10 to the power minus 26 kg meter per second. Okay, next, the ion that is isoelectronic with CO isoelectronic இருக்கணும். CO வந்துட்டு 6 plus 8 which is 14 electron இருக்கணும். ஓகே, 14 electron எதுக்கு இருக்கோ அது ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்துட்டு Cn மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. Cn மைனஸ்னா 6 plus 7 plus 1 8 அப்போ 14 electrons. ஓகே, அப்போ CO is isoelectronic with Cn minus. So Cn minus is the answer. So ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, மற்ற ஆப்ஷன்லாம் வராது. Since both CO and Cn minus have 14 electrons, therefore these are isoelectronic, that is having same number of electrons. மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்கலாம்.
N2 plus nitrogen 14 twos. Okay, nitrogen 7 twos are 14 minus 1 13 electrons இருக்கும். Next option வந்துட்டு okay O2 minus oxygen வந்து 8 plus 2 10 electrons இருக்கும். Okay, next option வந்துட்டு N2 minus, so N2 minus 7 2s are 14 plus 1 15 electrons இருக்கும். அதனால இது the answer. Okay, what will be the longest wavelength line in Balmer series of spectrum? Okay, longest wavelength கேக்குறாங்க Balmer சீரீஸில். ஓகே, அப்போ பால்மர் சீரீஸில் வந்துட்டு n is equal to 2க்கு வரணும், n is equal to 3லேருந்து n is equal to 2க்கு வரணும். ஓகே, அப்போது அவங்க லாங்கஸ்ட் வேவ் லென்த் தான் கேட்குறாங்க. ஓகே, வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ்னால் எனர்ஜி வந்து டிக்ரீஸ். ஓகே, நமக்கு தெரியும் எனர்ஜி வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா அப்படி சொல்லிட்டு. ஓகே, அதனால் இப்போது நம்ம வந்து வேவ் லென்த் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 1 by lambda is equal to RH z square into R2 R1 by R2 minus R1. இது வந்து 1 by lambda வேவ் நம்பரோட ஃபார்முலா. ஓகே, இந்த RH இது வந்து ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ வந்து 109,677 into 10 power 5 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இதை வந்து மீட்டர் இன்வர்ஸில் எழுதுனா அதாவது 1.09677 into 10 power 5 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இது மீட்டரில் எழுதுனா 1.09677 into 10 power 7 மீட்டர் இன்வர்ஸ் இப்படி வரும் ரிட்பர்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 by lambda is equal to 109,677 into 1 by n square, அதாவது 1 by 2 square minus 1 by 3 square. இது சின்ன வேல்யூ, இது பெரிய வேல்யூ. ஓகே, இப்போது நம்ம லேம்டா கண்டுபிடிக்கலாம். வேவ்லென்த் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 by 109,677 into இது 2 ஸ்கொயர் வந்துட்டு 4 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 9 4s are 36 divide by 9 minus 4 5. ஓகே, 5 36 by 5. இது நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 7.2 5 1s are 5 7s are 35 36. so 7.2 divide by 109,677. ஓகே, இதை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 7 2 109,677 டிவைட் பண்ணால் நமக்கு 0. டிவைடிங். ஓகே, இப்படி கிடைக்கும். Five 0.5 into 10 to the power minus 5
சென்டிமீட்டர். அப்போ -7 meter 1 to 656 nanometer. ஓகே, ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 656 நானோமீட்டர். ஓகே, இதுதான் வந்து சொல்யூஷன். பார்க்கணும் அந்த இது 1 by lambda is equal to RH into 1 by n1 square minus 1 by n2 square. இதான் ரிட்பர்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ 109677 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் போட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் ஆன்சர். ஓகே, in a Bohr's model of an atom, when an electron jumps from n is equal to 1 to n is equal to 3, how much energy will be emitted or absorbed? எனர்ஜி வந்து அப்சர்வ் தான் ஆகும். எவ்வளோ எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜி is equal to 2.18 into 10 power minus 18 joule. இது வந்து ஓகே into 1 by n1 square minus 1 by n2 square. Electron வந்து jumps from n is equal to 1 to n is equal to 3. Okay, so change in energy delta E is equal to 2.18 into 10 to the power minus 18 joule into 1 by n1 square. n1 வந்துட்டு okay n is equal to 1 to n is equal to 3. ஓகே, 3 ஸ்கொயர் வந்து 9. ஓகே, -1. ஓகே, இது வந்து ஆன்சர்லாம் எர்க்ஸில் கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ் யூனிட் 1 ஜூல் வந்துட்டு 10 to the power 7 எர்க்ஸ். ஓகே, 1 ஜூல் வந்துட்டு 10 to the power 7 எர்க்ஸ். எனர்ஜி அப்சார்ப்னால ஃபஸ்ட்டு வந்து பெரிய நம்பர் அப்புறம் சின்ன நம்பர் போட்டிருக்கு. ஓகே, அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு minus -8 by 9 into 2 into 1 2.18 into 10 power minus 18 joule. ஓகே, 8 by 9 வந்துட்டு 0.88 into 2.18 into 10 power minus 18. ஓகே, அப்புறம் இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 218 into 88 பண்ணால் நமக்கு 19484 அப்படி கிடைக்கும். ஸோ நமக்கு 1.9484 into 10 power minus 18 ஜூல். அப்போது எர்க்ஸில் மாற்றணும்னா 1 ஜூல் வந்து 10 to the power 7 எர்க்ஸ். ஸோ 1.9484 into 10 power minus 11 ergs. Okay, that is equal to ஒரு 0 plus 1, so 0.19 into 10 power minus 10 ergs. approximately answer வந்துட்டு 0.1936 into 10 power minus 10 ergs. இதான் வந்து approximate answer. correct answer option D. okay, 0.1936 into 10 to the power minus 10 ergs. இதான் வந்து solution. okay, அவங்க வந்து energy uncertainty in position of an electron mass is equal to 9.1 into 10 to the power minus 28 gram moving with a velocity of 3 into 10 to the power 4 centimeter per second
accurate up to 0.001% will be. Use h by 4 pi in uncertainty expression where h is equal to 6.626 into 10 to the power minus 27 erg second. ஓகே, எல்லாம் சிஜிஎஸ் யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சரும் சென்டிமீட்டரில் தான் இருக்குது. சரி, நம்ம வந்து அன்சர்டனிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி. ஓகே, இது n இன்ட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு h பை 4 பை. ஓகே, அதாவது வந்துட்டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி வந்து மொமெண்டம், அதாவது m டெல்டா வி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு h பை 4 பை. ஓகே, அதில் வந்து வெலாசிட்டி வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் அக்யூரேட் அப் டு 0.001% வெலாசிட்டி, அக்யூரேட் அப் டு 0.001% will be வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. சரியா, அப்போது வெலாசிட்டி 0.001 by 100 எவ்வளோ? 10 to the power minus 3 plus minus 2, 10 to the power minus 5 அப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் என்னென்னா டெல்டா வி கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 into 10 to the power 4 centimeter per second into அந்த அக்யூரேசி கொடுத்துருந்தாங்களே 0.001 by 100 which is 3 into 10 to the power minus 1. ஓகே, அப்போது 0.3 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படி வெலாசிட்டி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து அன்சர்டனிட்டின் பொசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம். டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4 பை m delta v which is 6.626 into 10 power minus 27 erg second divided by 4 pi. 4 into pi value 3.14 into mass m 9.1 into 10 power minus 28 gram. Okay, into velocity கண்டுபிடிச்சோம்ல 0.3. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். which is இங்கே 3 1s are 3, 3 2s are 6, 2 1s are 2, 2 2s are 4 by 10. ஓகே, இங்கே வந்து 0.3, அதாவது 3 by 10 இருக்கும். அந்த 10 மேலே போச்சு, இங்கேயும் ஒரு 10 மேலே போச்சு. ஸோ மைனஸ் 25 to 28 minus 25 3. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு 2t6, ஸோ 1 by 6.28 into 10 power 3 அப்படி இருக்கும். ஸோ 1 by 6. ஓகே, 1 by 6 வந்துட்டு 6 6 are 36. ஓகே, அப்போ நமக்கு 0.16 into 10 power 3 அப்படி கிடைக்கும். டெசிமல் பாயிண்ட்டை தள்ளி வச்சா 1.6 into 10 power 2. ஓகே, நான் கேல்குலேஷன் வந்து வேறு மாதிரி போடுறேன். இதுதான் வந்து இதுக்கு கேல்குலேஷன் நான் வந்து வேறு மாதிரி போடுறேன். போட்டால் ஓகே 6 அப்ராக்சிமேட்டாக போடுறேன் பை 3.14 into 4 9s are வந்து 36.4. ஓகே, இன்ட்டு இந்த 3 2s are 6, 2 1s are 2, 2 6 2 8s are 16, 2 2s are 4. So 18.2
18.2 into 3 எவ்வளோ? 3 8s are 24, balance to 54.6, approximate 55 னு வச்சுக்கலாம். ஸோ 1/55 வந்துட்டு எவ்வளோ? 0.018 into 10 power 3, 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சா 1.8 into 10 power 1 சென்டிமீட்டர். எனிவே அப்ராக்சிமேட்டாக வந்து 1.93 சென்டிமீட்டர். ஓகே, ஆன்சர் வந்துட்டு 1.93 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இதுதான் ஆன்சர். The radius of hydrogen atom in the ground state is 0.53 Armstrong. The radius of lithium Li2 plus ion atomic number 3 in a similar state is என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் r is equal to n square e naught for n is equal to 1. அதாவது ரேடியஸ் வந்து 0.53 n square by z. ஓகே, இது அப்போ ஃபார் லித்தியம் Li2 ப்ளஸ்க்கு வந்துட்டு அட்டாமிக் நம்பர் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர் Li2 ப்ளஸ்க்கு வந்துட்டு என்னது radius r into n square by z, which is 0.53 into இது வந்து ஹைட்ரஜன் அட்டம். ஸோ 1 square by z வந்து 3, ஸோ by 3 அப்போ 0.53 by 3 எவ்வளோ? 3 1s are 3, 0.17 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஆமாம், ரேடியஸ் ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கும். கரெக்டாக 0.17 ஆம்ஸ்ட்ராங். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சொல்யூஷன் டியூ டு கிரவுண்ட் state of hydrogen atom n is equal to 1, radius of hydrogen atom r is equal to 0.53 Armstrong, atomic number of lithium 3. Now radius of Li2 plus ion r into n square by z, 0.53 into 1 square by 3, which is 0.17 Armstrong. Next question, for which of the following set of 4 quantum numbers an electron will have the highest energy? என்ன LMS கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஹையஸ்ட் எனர்ஜி இருக்குன்னா, ஹையஸ்ட் எனர்ஜி வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா n + l அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டு ஃபைண்ட் ஹை எனர்ஜி நம்ம வந்து n + l வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் 3 + 2 அது வந்து 5, செகண்ட் ஆப்ஷனில் வந்து 4 + 2 அது வந்து 6, அதுக்கப்புறம் 4 + 1 அது வந்து 5, அப்புறம் 5 + 0 அது வந்து 5. ஸோ இது 4 + 2 ஓகே 4D அதுதான் வந்து 6, அதுக்கு தான் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். சொல்யூஷன், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் n + l. த சப்ஷெல் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3D, அப்புறமா 4Dக்கு தான் அதிகம், அப்புறம் 4P and 5s. 4D has highest energy. 4Dக்கு தான் ஹையஸ்ட் எனர்ஜி. அது எப்படின்னா அந்த சப்ஷெல் வந்து SPDF, இதுக்கு வந்து 0, எஸ்ஸுக்கு வந்து 0, பிக்கு வந்து 1, டிக்கு வந்து 2 அண்ட் எஃப்க்கு வந்து 3. இதான் வந்து சப்ஷெல். ஓகே, which one of the following is not isoelectronic with O2 minus? ஓகே, அப்படின்னா O2 மைனஸ்க்கு எது நாட் ஐசோஎலக்ட்ரானிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. O2 மைனஸில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான் அப்படின்னா 8 + 2 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது O2 மைனஸில். அப்போது ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து TL ப்ளஸ், நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து Na+, நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு N3 மைனஸ், நெக்ஸ்ட்டு F-. ஸோ இதில் வந்துட்டு Na+க்கு வந்துட்டு 11 -1 10 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் N வந்து 7, N3-. ஸோ 7 + 3 10 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் F-, ஸோ 9 + 1 இதுவும் 10 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அவங்க எது நாட் ஐசோஎலக்ட்ரானிக் வித் O2 மைனஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து TL ப்ளஸ் தான். ஏன்னா வந்துட்டு TL ப்ளஸ்க்கு வந்துட்டு 80 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா, அதனால் அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ TL ப்ளஸ். ஓகே,
The number of electrons in O2 minus, N3 minus, F minus, and Na plus is 10 each. But number of electrons in Tl plus is 80. Okay, அதனால அதான் answer. Electronic configuration of calcium atom can be written as calcium atom. Okay, calcium atom ஓட atomic number வந்துட்டு 20. Okay, அப்போ 20னா ஆர்கானுக்கு வந்து 18 வந்துடும். சரி, ஆர்கான் அதுக்கப்புறம் 4s2 19 20. ஸோ 20 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அதாவது கால்சியம் இதுக்கு நம்ம எப்படி எழுதுனானா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2. அப்போ 20 எலக்ட்ரான்ஸ் ஆயிரும். ஓகே, அப்போது ஆர்கான் 4s2. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். Atomic number of calcium 20, electronic configuration of Ca வந்து argon 4s2. okay, அப்போ இதான் answer. Next question, the energy of an electron in the nth bohr orbit of hydrogen atom is energy of electron. okay, energy of electron வந்துட்டு nth bohr orbitல energy வந்துட்டு minus 13.6 z square by n square electron volt. கொஸ்டினில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அட்டாமிக் நம்பர் 1. அதனால் நம்ம வந்து எனர்ஜியை வந்துட்டு minus 13.6 by n square electron volt இப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஓகே, ஸோ இதுக்கு வந்து 13.6 by n square electron volt. Option C தான் வந்து answer. Energy of an electron in nth bohr orbit of hydrogen atom minus 13.6 by n square electron volt. In a given atom, no two electrons can have the same values for all the 4 quantum numbers. This is called Pauli's exclusion principle. That's the answer. So this is Pauli's exclusion principle. Answer வந்து option D. Okay, next, for azimuthal quantum number L is equal to 3, the maximum number of electrons will be. okay, அவங்க வந்து azimuthal quantum number L is equal to 3 கொடுத்துருக்காங்க. maximum number of electrons கேட்குறாங்க. L is equal to 3னா SPDF 0 1 2 3. ஸோ 3 அப்படின்னா அது F subshell. ஓகே, F subshell. இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ml வந்துட்டு -3 -2 -1 0 1 2 3 7 2 சார் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் F subshell. ஓகே, F subshellக்கு வந்துட்டு 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா F subshell தானே. F subshellனா இப்படி இருக்கும் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அப்போது 1 2 3 4 வெயிட்டு பின் 1 2 இந்த இதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் F subshell. அதென்ன கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி 14. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. L is equal to 3 மீன்ஸ் F subshell. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் F subshell 14. F subshellக்கு இது 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. The order of filling of electrons in the orbitals of an atom will be. order of filling of electrons in the orbital. இது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து 3D 4s அப்படி வராது. 4sக்கு அப்புறம் தான் 3D ஃபில் ஆகும். அதனால் ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி 4s 3D 4p 5s 4D கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணலாம். 4s 3D 4p 5s 4D. ஓகே, n + l வேல்யூ நம்ம செக் பண்ணலாம். ஸோ 4 + 0, அப்புறம் இங்கே 3 + 2, அப்புறம் இங்கே வந்து 4 + 1, இங்கே வந்து 5 + 0, இங்கே வந்து 4 + 2. ஓகே, அப்போ இங்கே 4, இங்கே 5, இங்கே 5, அப்புறம் இங்கே 5, இங்கே வந்து 4 + 2 6. அப்போது இன்க்ரீஸிங் எனர்ஜி அதுதான் வந்துட்டு ஃபில்லிங் ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்பிட்டல் ஆஃப் ஆட்டம் வந்து இருக்கும். அப்படி இங்கே வந்து கம்மி எனர்ஜிக்கு 4s, அப்புறம் இங்கே
இங்கே மூணுமே 5 இருக்குது. அப்போ இங்கே வந்து என் வேல்யூ பார்க்கணும். என் வேல்யூ வந்து எதுக்கு அதிகமோ அதுக்கு தான் ஹையஸ்ட் எனர்ஜி. அப்போ இது கம்மி, இங்கே தான் அதிகமான எனர்ஜி இருக்கும். அப்புறம் இது n+l வேல்யூ 6, அப்போ இதுக்கு தான் ஹையஸ்ட் எனர்ஜி. அப்போ இதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ இதான் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆன்சர். The order of filling of electron in the orbitals of an atom will be option B 4s 3d 4p 5s 4d. okay, as per Aufbau principle, in the ground state of the atoms the orbitals are filled in the order of their increasing energies. okay, Aufbau principle படி ground state of atomல the orbitals are filled in order of their increasing energies. okay, the electronic configurations of copper, atomic number 29 is, so electronic configurations of copper ஓட atomic number 29. அதனால நம்ம வந்து காப்பருக்கு வந்து ஆர்கான் போடலாம். ஆர்கான் வந்து 18, அதுக்கப்புறம் 4s1 3d10 இப்படி ஃபில் ஆகும். ஏன்னா காப்பர் வந்து எக்ஸப்ஷன், காப்பரும் குரோமியமும் வந்து எக்ஸப்ஷன், அதனால 4s1 3d10, அதாவது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d10 இப்படி தான் ஃபில் ஆகும். 29 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சா? ஆமாம். அப்போ காப்பருக்கு வந்துட்டு 4s1 3d10 வரும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s1 3d10. ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் காப்பர் இஸ் இதான் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d10. ஓகே, நெக்ஸ்ட்டு the total number of electrons that can be accommodated in all the orbitals having principal quantum number 2 and azimuthal quantum number 1 are. total number of electron கேட்குறாங்க. அப்புறம் principal quantum number n2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் azimuthal quantum number l1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது வந்து 2p ஆர்பிட்டலா? ஆமாம், இது வந்து 2p ஆர்பிட்டால். ஓகே, 2p ஆர்பிட்டால்னா p ஆர்பிட்டால்னா 3 ஆர்பிட்டல் இருக்கும். 1 2 3 4 5 6, இதில் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். அதனால் இதை வந்து ஆன்சர். ஓகே, 6 எலக்ட்ரான்ஸ், ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். n is equal to 2, l is equal to 1, it means 2p orbitals. Total number of electrons that can be accommodated in all the 2p orbitals is 6. An ion has 18 electrons in the outermost shell. It is Cu plus or TH4 plus or Cs plus or K plus or. ஆன்சர் வந்து Cu plus. அதுக்கு தான் வந்துட்டு outermost ஷெல்லில் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எப்படின்னா Cu plus, Cuக்கு வந்து 29, ஸோ 29 minus 1 28 எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்படின்னா வந்துட்டு 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10. ஏன்னா வந்துட்டு 18, ஸோ 28 எலக்ட்ரான்ஸ். இதில் வந்து இது கே ஷெல் அண்ட் இது வந்து எல் ஷெல், இது வந்து எம் ஷெல். அப்படின்னா இதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஸோ 3s2 3p6 3d10 18 எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து இருக்குது. ஓகே, 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில். அதனால் Cu plus ion தான் ஆன்சர். ஸோ Cu plus ion has 18 electrons in the outermost shell. Solutions: Cu plus ion has 18 electrons in its outermost shell. Electronic configuration of Cu plus is 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10. okay, next, which of the following statements do not form a part of Bohr's model of hydrogen atom? Energy of the electrons in the orbits are quantized. The electron in the orbit nearest the nucleus has lowest energy. Electrons revolve in different orbits around the nucleus. இதெல்லாம் போர் கொடுத்த பாஸ்டுலேட் தான். The position and velocity of the electrons in the orbit cannot be determined simultaneously. இது போர் கொடுக்கல, இது வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அதனால் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். Option D, it is uncertainty principle and not Bohr's postulate. Okay,
number of unpaired electrons in n2 plus is r unpaired electrons கண்டுபிடிக்கணும். okay so n2 plus nitrogen வந்து 7 minus 2 வந்துட்டு 5 so 5 electrons இருக்கும். இதுல number of unpaired electrons வந்து கண்டுபிடிக்கணும்னா 1s2 2s2 2p1 so 5 electron அப்ப number of unpaired electron வந்துட்டு 1 okay number of unpaired electron வந்துட்டு 1 option C the answer 1 okay n2 plus வந்துட்டு 1s2 2s2 2p1 number of unpaired electrons வந்துட்டு 1 okay next question the maximum number of electrons in a subshell is given by the expression okay அதாவது maximum number of electrons கேக்குறாங்க maximum number of electrons in a subshell okay shell னு கேட்டா 2n square இங்க subshell னு கேட்டிருக்காங்க subshell னா 2 into 2l plus 1 அதாவது 4l plus 2 அதான் answer okay 4l plus 2 answer வந்து option B okay maximum number of electron in subshell வந்துட்டு 4l plus 2 ஏனா number of orbitals in a subshell subshellல எவ்வளவு orbital இருக்குன்னா அது வந்து 2l plus 1 number of electrons in a subshell na 2 into 2l plus 1 that is 4l plus 2 adha answer okay next the spectrum of helium He is expected to be similar to that of okay helium க்கு வந்துட்டு atomic number வந்துட்டு 2 electrons இருக்கு அது எது கூட சிமிலரா இருக்கும்னா Li plus க்கு வந்துட்டு atomic number 3 ஆ okay atomic number வந்துட்டு 3 அப்படினா 3 minus 1 which is 2 electrons Li plus க்கு இருக்கு Li plus அப்போ அதுதான் சிமிலரா இருக்கும் H கிடையாது சோடியம் கிடையாது He plus கிடையாது ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1 சோடியம்க்கு வந்து 11 He plus க்கு வந்துட்டு 2 minus 1 1 so spectrum of helium He is expected to be similar to that of Li plus answer வந்துட்டு option B Li plus both He and Li plus contain 2 electrons each okay next the number of spherical nodes in 3p orbitals are is spherical nodes the number of spherical nodes na அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு number of spherical nodes spherical nodes னு கேட்டாலும் சரி இல்லனா radial nodes னு கேட்டாலும் சரி சேம் ஃபார்முலா தான் okay என்னதுன்னா n minus l minus 1 அவங்க வந்து 3p ஆர்பிட்டால்னு கேட்டிருக்காங்க क्वेश्चनல 3p ஆர்பிட்டால்ஸ் அப்படினா n வந்து 3 l வந்துட்டு 1 so 3 minus 1 minus 1 அப்ப 3 minus 2 which is 1 அப்ப ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும் ஆன்சர் வந்துட்டு 1 ஆப்ஷன் A solution இதோ number of radial nodes in 3p orbital n minus l minus 1 which is 3 minus 1 minus 1 1 அப்ப ஆன்சர் வந்துட்டு 1 if r is the radius of the first orbit the radius of nth orbit of H atom அதாவது hydrogen atom is given by so radius வந்து Rn is equal to n square a0 அப்படி நமக்கு தெரியும் ஃபார்முலா a0 ங்கிறது Bohr radius okay Bohr radius which is 0.53 okay radius r is radius of first orbit okay the radius of nth orbit கேக்குறாங்க radius of nth orbit வந்து n square r0 okay இந்த r0 தான் வந்துட்டு radius of first orbit hydrogen atom is okay n square r0 அதான் answer n square r0 option A தான் answer the solution radius of nth orbit of hydrogen atom வந்து r0 n square where r0 வந்துட்டு radius of the first orbit okay r0 n square இதான் answer